நன்றி ரங்கராசோலே. வணக்கம். லண்டன் மாநகரிலிருந்து அருளாட்சி வருகின்ற எமது தெய்வம் ஸ்ரீ சிவகாமி சுந்தர அம்பாள் சமேத செம்பரேஸ்வரர் பெருமானுடைய பாதாரங்களை வணங்கி இந்த இணையதளத்திலே கண்கூடாக இருக்கின்ற எமது குருக்கள் ஐயா வைத்தியசையா குருக்கள் உட்பட்ட உலகம் வாழ்கின்ற அந்தன பெருமக்கள் அனைவரையும் வணங்கி இன்றைய நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். பிரித்தானிய செம்மரேஸ்வரர் சங்கத்தின் 44 ஆண்டு வரலாற்றிலே ஒரு சிறந்த பணியாக பெருமானத்தை இந்த நாட்டு மக்களுக்கு கூறுவதிலே வெற்றி கண்டவர்கள். அந்த வகையில் இந்த 7ஆம் சுற்று இணையதளம் மூலமாக நடைபெறுகின்றது. இன்றைய பிரதம பேச்சாளராக வருகின்ற எமது தாய்நாட்டைச் சேர்ந்த அன்புக்குரிய செஞ்சொற் செல்வர் கலாநிதி திரு ஆர் திருமணன் ஐயா அவர்களையும் உங்கள் அனைவரையும் இங்கே இப்பொழுது இதுவரை 74 இல்லங்களிலிருந்து நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இன்னும் இணைய கண்டிருப்பீர்கள். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று வளமை போல இன்றைய நிகழ்வின் தொடக்க உரையாற்ற பிரித்தானிய தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு தர்ம ரவீந்திரமோகன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். திரு தர்ம ரவீந்திரமோகன் ஐயா, பாருங்கள். நன்றி ராமண்ண. சிவகாமி சமேதர செம்பெருமானுடைய பாதார விந்தங்களை வணங்கி சைவ முன்னேற்ற சங்கத்தின் 7வது முறையாக நடந்து கொண்டிருக்கும் பெரிய புராண தொழில் சொற்பொழிவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் முதற்கண் சைவ முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்று 73வது உரை நடைபெற இருக்கின்றது. இன்னும் ஒரு சொற்பொழிவு தான் இருக்கின்றது. அடுத்த செவ்வாய்க்கிழமையுடன் இந்த பெரிய புராண தொழில் சொற்பொழிவு 7வது சுற்று முடிவடைகின்றது. நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து பல மாதங்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சிறந்த பல சொற்பொழிவுகளை தொடர்ந்து இந்த 72 வாரங்களாக கேட்டுக்கொண்டிருந்தோம். இன்று 73வது உரையும் நடைபெற இருக்கின்றது. பேச வந்திருப்பவர் சைவ முன்னேற்ற சங்கத்துக்கு மிகவும் பல வழிகளிலும் தொடர்பு கொண்டவர். எமது 40வது ஆண்டு நிறைவு விழாவுக்கு இலங்கையிலிருந்து பிரித்தானியா வந்து பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர். அது மட்டுமல்லாமல் இலங்கையில் சைவ முன்னேற்ற சங்கம் ஏதாவது திட்டங்கள் செயற்பாடுகள் செய்ய வேண்டியிருந்தால் அவற்றையும் நமக்கு நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்றவர். பல வழிகளிலும் சைவ முன்னேற்ற சங்கத்துக்கு தோளோடு தோள் கொடுத்து எங்களுடன் பல உதவிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக விரைவில் மணி விழா கொண்டாட இருக்கும் தோன்றின் புகழோடு தோன்றுக அகிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவ பெருந்தகைக்கு உடைய வாக்குக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் செஞ்சொற் செல்வர் கலாநிதி திரு ஆர் திருமுருகன் அவர்களையும் சைவ முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வரவேற்றுக் கொண்டு இம்மாதம் 14ஆம் தேதி இந்த பெரிய புராணத்தின் பூர்த்தி விழா நடைபெற இருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நல்ல முறையில் நடத்தி தருமாறு சைவ முன்னேற்ற சங்கத்தின் தற்போதைய காப்பாளரும் அதன் ஆரம்ப கர்த்தாவுமாகிய ராமண்ணா அவர்களை அன்புடன் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ராமன் மைக் ஓன் பண்ண போறாங்க. நன்றி தலைவர்களே. இன்றைய பேச்சாளரை அறிமுகம் செய்வதற்கு யாரை அழைக்கலாம் என்று எண்ணிய பொழுது எனது கண்முன் பட்டவர் ஒரே ஒரு அன்பர் தான். அவர்தான் நமது தற்போதைய சங்கத்தின் காப்பாளர், இன்றைய பேச்சாளரின் நெருங்கிய நண்பர், அவரின் பணிகளுக்கு என்றும் துணை நிற்பவர் எமது அன்புக்குரிய திரு சூரிப்பிள்ளை பாலசிங்கம் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். இன்றைய உரையாற்றுகின்ற திரு ஆறுதல் ஐயா பற்றிய அறிமுகத்தை செய்யும் பண்ணலாம். திரு சூரிப்பிள்ளை பாலசிங்கம் அவர்களே, வாருங்கள். நன்றி ராமண்ணா. இங்கே வந்திருக்கும் கிட்டத்தட்ட 82 குடும்பத்தவர்கள் ஜூமில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் பெயர் சொல்லி அழைக்க முடியாவிட்டாலும் திரு ஆறு திருமுருகன், அவருக்கு வேண்டியவர்கள், அவருக்கு தெரிந்தவர்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த அறிமுக உரை. உண்மைப்படி இவரை பற்றி சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனெனில் அவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் நான் எதையும் சொல்லி நீங்க தெரிவதற்கில்லை. அவர் இன்று யாழ்ப்பாணத்தில் பிறந்திருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை, உலகளாவிய ரீதியில் தெரிந்தவர். ஆனால் இவரை எப்படி எனக்கு தெரியும், இவர் செய்யும் சில சேவைகள் எப்படி என்னுடன் தொடர்பில் இருக்கிறது என்பதை கூற விளைகின்றேன். கிட்டத்தட்ட 25 வருடத்துக்கு முதல் முருகன் கோயிலில் வீரமணி ஐயருக்கு ஒரு விழா எடுத்தார்கள். அந்த விழாவில் நான், எனது பாலயோன் அண்ணா, பாலகிருஷ்ணன் அண்ணா எல்லோருமே பங்கு பெற்றினோம். அப்பொழுது 25 வருடங்கள்டா பாருங்கள், இவருக்கு வயது இளம் வயதுன்னு தான் கூற வேண்டும். எனக்கு இவரை என்னுடைய மூத்த அண்ணா பாலயோன் அண்ணா அவர்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். இவர் பேச்சு முடிய இவர் லூசியத்துக்கு அவருடைய தமக்கையார் வீட்டில் கொண்டு போய் விட வேண்டும். என்னையும் பாலகிருஷ்ணனையும் நாங்கள் இவரை காரில் அழைத்து கொண்டு போன பொழுதுதான் என் முதல் பழக்கம் ஏற்பட்டது. அப்பொழுது நான் கேட்டேன், நீங்க என்ன செய்கிறீர்கள் என்று. நான் அவர் பேச்சாளர் தான் என்று அப்பொழுதுதான் கூறினார். தான் செய்யும் சேவைகள் அங்கே அப்பொழுது முதியோர் இல்லத்தை பற்றி கூறினார். அன்று தொடக்கம் நான் இன்று வரை அவருடன் பல சேவைகளில் பல இதில் உந்து சக்தியாக இருந்திருக்கிறேன் என கூற வேண்டும். இவருக்கு எப்படி இந்த பழக்கம் வந்தது என்றால், உண்மை நான் அவருடைய தாயாரை வாழ்நாளில் சந்திச்சிருக்கிறேன். அவர் உயிரோடு இருந்த பொழுது மிகவும் சரஸ்வதி என பெயர் கொண்டவர். உண்மையின்படி அவர் பற்றி நான் கூற தேவையில்லை, பெயரின் மூலமே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவர் எனக்கு ஒரு சம்பவத்தை கூறினார். இவர் சிறுவராக இருந்த பொழுது ரோட்டில் இருந்த ஒரு தாத்தா, ஒரு கிழவரை வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார். அப்பொழுது தான் ஏன் இவர் வந்திருக்கிறார் என்று கேட்ட பொழுது இவர் சொன்னாராம், ரோட்ல இவர் ஒரு நேரம் பார்க்க இல்லை, நான் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்து விட்டேன், வீட்டில் வைத்து இவரை நாங்கள் பராமரிக்கலாம். தாய்க்கு ஒரே ஆச்சரியம். சிறு பையனாக இருந்த பொழுது இப்படி கொத்த இது ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்களோ ஒரு பெரிய சைவ பரம்பரை தான் கூற வேண்டும், அறிந்தவர்கள் தெரியும். அப்படி கொத்தவர் இப்படி கூட்டிக் கொண்டு வந்த பின் அவர் அந்த முதியவரை வைத்து பல காலம் அங்கே இருந்து அவர் கடைசியாக அவருடைய வாழ்க்கையெல்லாம் அறிந்து கடைசியாக அங்கே இருந்தார். இவர்களுடன் சிவபதமாக இருந்தார். சிறு வயதிலே நான் கூறுகிறேன், சிறுவனாக இருந்த பொழுதே இந்த முதியவர்களை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நினைவு இவரின் உள்ளத்தில் இருந்திருக்கிறார். அப்படியாக இருந்தவர் இந்த தொல்புற முதியோர் இல்லத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து அவர் பலவற்றை செய்து கொண்டு வருகிறார். குறிப்பாக நான் தொல்புறம் இல்லத்தை கூறுவது ஏனெனில், நான் அங்கே என்னுடைய குடும்பத்துடன் இருந்த முதியவருடன் போய் பழகினால் அவருக்கு அந்த பண்பு வரும் என்ற ஒரே காரணத்துக்காக 2-3 நாள் அங்கே போயிருந்திருக்கிறேன். அங்கே முதியவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். சைவ முன்னேற்ற சங்கத்தின் ஊடாக இங்கே வந்து காசு இங்கே உள்ள முதியவர்களை கொண்டு அங்கே உள்ள முதியவர்களுக்கு ஒரு பட மாளிகை, அது தியேட்டர் ஒன்றை கூட கட்டி கொடுத்திருக்கிறோம். அதில் சைவ முன்னேற்ற சங்கத்தின் பெயர் இன்றும் இருக்கிறார். அப்படியாக பல முறை வழிகளில் இவரை நான் சந்திருக்கிறேன். அங்கே நான் போன பொழுது அங்கே உள்ள சாப்பாட்டை பற்றி கூற வேண்டும். காலையில் நல்ல பச்சை அரிசி பால் கஞ்சி, மத்தியானத்தில் குத்தரிசி சோறு, இரவில் நல்ல தேங்காய் பாலில் பால் வைத்து இடியப்பம். இந்த இடியப்பத்தை பற்றி கூறுவார்கள், இத்தனை பேருக்கு தெரியாது. சிலர் வறுத்த மாவில் இடியப்பம், அரிசியை இடிக்கலாம், அரைக்கலாம், வறுக்கலாம். வறுத்த மாவில் இடியப்பம் செய்வார்கள்.
நான் அங்கே சாப்பிட்டது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, வாட்டியம்மா. வாட்டியம்மாவே நீங்க கடையில் வாங்க முடியாது. பெண்கள் இருந்தால் ஏன் அதை நீங்க அரைஞ்சு பாருங்கள். வாட்டியம்மாவில் அவித்த அடியப்பா. அங்கே எல்லாமே இவருடைய காணியிலிருந்து தரப்படும் உணவு இந்த ரோ மெட்டீரியல்ஸ், அதாவது அரிசி, தேங்காய், அங்கே பசுபழத்து பால் எல்லாம் இயற்கை உணவாக முதியோருக்கு ஊட்டி கொண்டிருக்கிறார். அங்கே நர்ஸ்மார் வருவார்கள், அவர்கள் பார்ப்பார்கள், அத்தனை இதையும் இருக்கிறது. அதை பற்றி நான் கூடுதலாக சொல்ல முடியாது. ஒன்றை கூற வேண்டும், எங்களுக்கெல்லாம் ஒரு அம்மா ஒரு அப்பா, நாங்கள் அடிப்படை அப்பா சித்தப்பாக்கு தருணம் இருந்தால் கொல்லி வைத்திருப்போம். ஓரிரு வரைக்கும் தான் எங்களுக்கு கொல்லி வைக்கும் பாக்கியம். இவர் இவ்வளவு காலமும் கிட்டத்தட்ட 55 பேருக்கு அப்பா அம்மாவாக பையனாக இருந்து கொல்லி வைத்திருக்கிறார். இதை நாங்கள் நினைக்கும் பொழுது இவர் பல வழிகள் இவர் செய்யும் சேவையை நான் ஒவ்வொன்றாக குறிப்பிட முடியாது. ஏனெனில் அவருடைய நேரமே முடிந்துவிடும், என்னுடைய நேரம் முடிந்து அவருடைய நேரம் முடித்துவிடும். சைவ சமயத்தில் நாங்கள் இன்று சேக்கிழாரின் பெரிய புராணம், இந்த பெரிய புராணத்தில் உங்களுக்கு தெரியும், ஆசாரங்களை மீறி அடியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது ஆசாரத்தை மீறி என்று கூறும் பொழுது பன்றிக்கறி கண்ணப்பர், பிள்ளைக்கறி சமைத்தவர், மனைவியை சிவனடியாருக்கு கொடுத்தவர், இதெல்லாம் ஆசாரத்தை மீறி செய்த செயல்கள். அதே மாதிரி இதெல்லாம் அடியவர்களுக்கு பொருந்தும், அடியவர்களுக்கு இது என்ன சொல்ல பெர்மிட்டட்னு சொல்வார்கள். எல்லாம் சில இதுதான் சிலர் தான் செய்யணும். அதே மாதிரி இவர் இந்த கொல்லி வைத்து விட்டு, உங்களுக்கு தெரியும் பெரிய கோயில் துர்க்கா அம்மன் கோயில், அதில் எத்தனையோ பேருக்கு திருமணங்கள், துர்க்கை நாடி சென்றவர்களுக்கு திருமணங்கள் நடந்திருக்கிறது. அதில் இன்றைய துர்க்கா அம்மன் கோயில் தலைவராக இருக்கிறார் தங்கம்மாம்பா கொட்டி, அவர்களை பற்றி நான் கூற தேவையில்லை. அதுக்கு இவர் ஒரு நாளும் போய் நின்று அந்த காரியங்களை பார்க்க வேண்டும். இந்த கொல்லி வைத்த பின் இறந்த பின் ஈவினிங் பின்னேரம் வந்து குளித்து விட்டு திருநூறு பூசிக்கொண்டு அங்கே கோயிலுக்குள் போய்விட்டார். இங்கே ஆசாரத்தை மீறுகிறார் என்று யாரும் கூறினால் இது ஆண்டவனுக்கு செய்யும் சேவை, முதியோருக்கும் செய்வதும் ஆண்டவனின் சேவை, கடவுளுக்கு செய்வதும் ஆண்டவனின் சேவை என தனது மனதில் எடுத்து இதை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் நாங்கள் இது ஆசாரத்தை மீறினவராகவும் இதை ஏன் செய்கிறார் என்பதோ கேள்வி கேட்கவே தேவையில்லை. இப்படியாக பல உதவிகள், நான் இதை ஒவ்வொன்றையும் சொல்ல தேவையில்லை. கோண்டாவில் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம், உண்மையின்படி இது தொடங்கும் பொழுது எனது வீட்டுக்கு இவர் முதல் தரம் வந்தார். அப்பொழுது எனக்கு கூறின சிறுவர் எல்லாம் கோண்டாவில் அமைக்கப்படும் பொழுது அந்த நாள் தொடக்கமே நான் எப்பொழுது போனாலும் இந்த சிறுவர் இல்லத்துக்கு போவேன். இங்கே உள்ளவர்களும் அங்கே போனால் இதை போய் பார்க்க வேண்டும். இவர் செய்யும் சேவையை போய் நேரே பார்த்தால்தான் விளங்கும். நான் ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டது தேவையில்லை. அண்மை காலத்தில் சிவபூமி என்னும் பெயரில் பல கட்டிடங்கள், அருங்காட்சி சாலை, அதை விட அந்த கோயில் சிவபூமி என்ற பெயரில் திருவாசக அரண்மனை. இவர் நான் சுருக்கமாக சொல்லுவேன் இவரை பற்றி. இவர் தமிழின் சைவமும் வளர்ப்பதாக கூறிக்கொண்டு பல அரண்மனைகளை கட்டி கொண்டிருக்கிறார், பல பள்ளிக்கூடங்களை கட்டி கொண்டிருக்கிறார், பல ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரிகளை கட்டி கொண்டிருக்கிறார். இது பெரிய ஒரு சமூக சேவை. எல்லாவற்றையும் நான் குறிப்பிட முடியாது. உண்மைப்படி நான் இவரை நினைப்பது 6 முக நாவலர், இவர் 6 திருமுருகர், ஏதோ ஒரு தொடர்பு. ஆனால் 6 முக நாவலர் சமயத்தையும் தமிழையும் வளர்த்தார். சமூக சேவை செய்யவில்லை என்று கூறவில்லை, செய்தது குறிப்பிடத்தக்கதுதான். ஆனால் இவரை பொறுத்தவரையில் இவர் சமயம், தமிழ், அதை விட சமூக சேவை, இது எல்லோராலும் செய்யப்பட முடியாத ஒன்று. இவர் தானாக நின்று பல நாடுகளில் செய்து சென்று பல காசுகளை உழைத்து கொண்டு வந்து சமூக சேவைக்கே செலவு நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் தன்னையை அர்ப்பணித்து, இவருடைய தாயார் ஒரு முறை எனக்கு கூறினார், இவர் தான் பென்ஷன் எடுத்த பின்பு இவர் வந்து பென்ஷன் புத்தகத்தை படித்து கொண்டு போய் விடுவார். அந்த காசை எடுத்து முதியோர் இல்லத்தை பார்ப்பதற்கு இவர் இப்படித்தான் செய்கிறார் என்று எனக்கு சொல்லி ஒரு நாள் பேசினார். அப்படியாக இவர் தன்னையோ தனது குடும்பத்தையோ பாராமல் யாழ்ப்பாணத்தில் உள்ள அத்தனை முதியோரையும் தனது அப்பா அம்மாவை கவனித்து
சேவையாற்றி கொண்டிருக்கிறார். நான் பைடியாக கூறுவது, ஆமிக்காரங்கள் யாழ்ப்பாணத்தில் பல காணிகளை எடுத்தார்கள், சில காணிகளை விடுவித்திருக்கிறார்கள். ஆனால் இவர் இப்பொழுது சிவபூமி என்னும் பெயரில் பல காணிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அது எல்லாம் சமூக சேவைத்தான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று, யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சிக்கு போறார். கிளிநொச்சியில் ஒரு மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தை அமைத்தார். அதிலிருந்து இப்பொழுது திருவோணமலையில் இன்னொன்றை அமைத்திருக்கிறார். அதாவது வடக்கு கிழக்கு மாகாணத்துள்ள திருவோணமலை. அது மட்டுமே நின்றுவிடவில்லை, இவர் அகலக்கால் வைத்து இப்பொழுது கிழக்கு மாகாணத்துள்ள யாழ்ப்பாணத்தில் கூட இன்னொரு அரண்மனை, மட்டக்களப்பில் கூட ஒரு அரண்மனையை செய்வதற்கு முயன்று கொண்டிருக்கிறார். இப்படியாக பல சேவைகள். உண்மையின்படி ஆறுமனாவிலரை ஆண்டவனங்கள் தந்தது போல ஆறு திருமுறையனையும் சைவத்துக்கும் தமிழுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் சேவை செய்யும்படி ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை என கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாலா அவர்களே. நன்றி. இன்றைய திருவிழான உரைக்கு போகும் முன்பு வழமை போல நாங்கள் சேக்கிழார் பெருமானை வணங்கி அவருடைய திருப்புராணத்தை பாடி ஆரம்பிப்போம். அந்த வகையில் இன்றைய திருப்புராணம் பாடுபவர் எமது சங்கத்தின் நாளொரு தமிழ் கலைஞய மாணவி செல்வி கிருஷ்ணவி உமா குமாரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய புராணத்தை பாடி இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்குமாறு. செல்வி கிருஷ்ணவி உமா குமரன் வாருங்கள். திருச்சிற்றம்பலம். ஒளியா பெருமை சடையனர் உரிமை செல்வ திருமணியார் அழியா புறங்கள் அளித்தர் ஆண்ட நம்பி தன்னை பயந்தார். எளியா குலத்தின் இசைஞான பிராட்டியாரை என் சிறு மொழியால் புகழ முடியுமோ முடியாதவர்க்கும் முடியாதால். திருச்சிற்றம்பலம். நன்றி கிருஷ்ணவி மோகன் அவர்களே என்று கூறிக்கொண்டு அருமையாக அறிமுகம் செய்த திரு பாலசிங்க அவர்கள் கூறியது ஐயாவை பற்றிய 50%, இன்னும் 50% இருக்கின்றது. அவரின் பணிகளை இங்கே நாங்கள் இன்று முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்று இசைஞானி ரம்மைய வரலாற்றை மிகச் சிறப்பாக விவரிக்க வந்திருக்கின்ற அன்புக்குரிய செஞ்சொற் செல்வர் கலாநிதி திரு ஆறுதல் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். ஐயா, இது உங்கள் நேரம், உங்கள் உரையை ஆரம்பிக்கலாம். நன்றி. எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவான். எல்லாம் வெல்ல விநாயகப் பெருமானுடைய திருத்தாள்களை பணிந்து வணங்கி திருத்தொண்டர் வரலாற்றை அழகு தமிழில் சூரிய சந்திரர் உள்ளவரை சிந்திக்க வைத்திருக்கின்ற சேக்கிழார் சுவாமிகளுடைய திருவடிகளை போற்றி, லண்டன் சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய மதிப்பார்ந்த தலைவர் அவர்களே, லண்டன் சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய போசகர்களாக விளங்குகின்ற மதிப்புக்குரிய திரு ராமநாதன் அண்ணன் அவர்களே, திரு பாலசிங்கம் அண்ணன் அவர்களே, தொடக்க உரையாற்றிய லண்டன் சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் அவர்களே, இங்கே உங்கள் திருமுகங்களை இந்த இணைய வழியாக நான் கண்டு பல நாட்களுக்கு பின்பு பார்க்கின்ற இந்த வாய்ப்பை இட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, நீங்கள் எல்லாரும் இன்னும் இளமையோடு இருக்கிறீர்கள். நான் சற்று முதுமை அடைந்து விட்டேன் யாழ்ப்பாணத்தில் இருப்பதனால். என்னை
வளர்த்து விட்டவர்களே லண்டன் சைவ முன்னேற்ற சங்கத்துக்கும் பெரும் பங்கு உண்டு. 99ஆம் ஆண்டு லண்டனிலே கால் வைத்த நாள் தொடக்கம் இன்று 2021ஆம் ஆண்டு வரை என்னோடு மிகுந்த தொடர்பிலே இருந்து என் பணிகளை எல்லாம் ஊக்குவிப்பவர்கள் இந்த லண்டன் சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய அங்கத்தவர்கள். எனவே லண்டன் சைவ முன்னேற்ற சங்கம் லண்டனுக்கு மட்டுமல்ல, எங்கள் முன்னேற்றத்துக்கும் ஒரு ஏதுவாக இருக்கின்ற அமைப்பு என்ற ரீதியிலே நான் உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியூடாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணம் தொடர்பாக நீங்கள் இணைய வழியிலே இப்படி ஒரு கருத்தரங்கத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது பெரிய பாராட்டக்கூடியது. அதுவும் பெரிய புராணம் முடிவுறும் தருவாயில் வந்திருப்பதாக தலைவர் குறிப்பிடுகின்ற போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு கொஞ்ச நேரம் இணைய வழியிலே ஒருவர் சந்திப்பதே மிக கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் 72 பேரை நீங்கள் சந்தித்ததாக இன்றைக்கு அறிகின்ற போது அது ஆச்சரியமாக இருக்கிறது. சிறுவர்கள் தான் இப்பொழுது கேன்போனை வச்சு எல்லாம் பார்க்கிறார்கள் என்று பார்த்தா, நீங்கள் சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை காத்திருந்து 72 வாரமாக கேட்டுக்கொண்டிருப்பது என்பது அபாரம். அது என்ன பெருமதி என்றால், சேக்கிழார் அப்படி இறைவனுடைய அடியவனாக இருந்து இந்த காப்பியத்தை படைத்து விட்டார். பெரும் மன்னர்கள் காலத்திலே வாழ்ந்தவர் சேக்கிழார். அனபாய சோழனுடைய அரண்மனையிலே ஒரு பெரிய வித்துவ சபையிலே அனபாய சோழனுக்கு புத்தி சொல்லுகின்ற வல்லமையோடு இருந்தவர் சேக்கிழார். அதனாலேதான் சேக்கிழார் படைத்த இந்த பெரிய புராணம் அவர் பிள்ளையாருக்கு காப்பு செய்யுள் சொல்லுகின்ற போதே, எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யுளாய், நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட, தடக்கை ஐந்துடை தாழ்சவி நீள்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவார். பிள்ளையாரே, உம்மை கருத்திலே இருத்தாத காரியம் எதுவும் சித்திக்காது. ஆனா நான் சொல்ல போகின்ற காப்பியம் எடுக்கும் மாக்கதை, பெரிய கதை. எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யுளாய், இனிய தமிழால் நான் சொல்ல போகிறேன். அதை காப்பாற்றுவது, அதை பாதுகாப்பது தெய்வமே ஞான முதல்வனை உன்னுடைய கையிலே தான் தங்கி இருக்கின்றார். தெய்வங்களிடம் ஒப்படைக்கப்படுகின்ற எந்த ஒரு விடயமும் தோற்று போவதில்லை. நாங்கள் தான் இதை காப்பாற்றுகின்றோம் என்று நினைத்தால் நாங்கள் தோற்று போய்விடுவோம். தெய்வம்தான் காப்பாற்றுகின்றது என்று கருதி விட்டாலே அது காப்பாற்றப்பட்டுவிடும். சேக்கிழார் பெரிய புராணத்தை யாரிடத்தில் ஒப்படைத்தார்? தெய்வங்களிடம் ஒப்படைத்தார். அதனாலே அனபாய சோழன் காலத்து சேக்கிழாருடைய பெரிய புராணம் இன்றைக்கு பிரித்தானிய தேசத்திலே இருக்கின்ற உங்களை எல்லாம் சிந்திக்க வைக்கின்றது. உலகெல்லாம் வாழுகின்றவர்கள் இதை பற்றி இந்த நேரம் சிந்திக்கின்றார்கள் என்றால், இந்த மாக்கதை, எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யுளாய், நடக்கும் மேன்மை. நடக்கும் மேன்மை எதிர்காலம், இறந்த காலம் அல்ல, எதிர்காலம். அப்ப இனிமேல் நடக்க போகின்ற எதிர்காலத்திலே இவை எல்லாம் மேன்மையான செய்தியாக பாதுகாப்பதற்கு தெய்வமே துணை செய்ய என்று பாடி, அந்த துணை வீண் போகவில்லை. அதனாலேதான் இன்றைக்கு இசைஞானியாரை பார்க்கிறோம். 6ஆம் 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்களை 21ஆம் நூற்றாண்டிலே குண்டூசியை பாட வைத்தோம், விண்வெளிக்கு போய்விட்டோம், கிரகத்துக்கு போய்விட்டோம் என்று சொல்லுகின்ற இந்த காலத்திலே இந்த இசைஞானியாரை இன்றைக்கு இங்கிலாந்திலே கூப்பிட்டு அவரை பற்றி கேட்கிறீர்கள் என்றால் அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. பலர் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். ஆனால் சில பேர் இறப்பதில்லை. இறக்க முடியாதவர்களை சேக்கிழார் தொகுத்து வைத்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுந்த திருக்குறள் சிலருக்கு இறப்பு இல்லை என்று சொன்னார் வள்ளுவர். யாருக்கு இறப்பு இல்லை? வள்ளுவருக்கு இன்றைக்கு இறப்பு இல்லை. வள்ளுவர் திருக்குறள்ல சில பேரை சொல்லுகிறார், இவர்களுக்கு இறப்பு கிடையாது.
யாருக்கு? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையரெல்லாம் செத்தாருள் வைக்கப்படும். எவர் நல்ல காரியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இறப்பு இல்லை. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையரெல்லாம் செத்தாருள் வைக்கப்படுவர். இன்னைக்கு பாருங்கள், சில நல்ல காரியம் செய்தவர்கள் அவர்களுக்கு இறப்பு இல்லை. அவர்களை அடிக்கடி நாங்கள் கூப்பிடுகிறோம், அவர்களுடைய பெருமையை பேசுகிறோம். அப்படி பெருமையை பேசக்கூடிய தகுதியுடைய 63 சேக்கிழார் பாடினார். தொகையடியார்கள் 12 பாடினார். இப்ப நீங்கள் கொஞ்சத்துக்கு முதல் திரு பாலசிங்கன் நாவலர் பெருமானை பற்றி சொன்னார். நாவலர் இன்னும் இறக்கவில்லை. நாவலர் வாழ்கிறார் என்றால் அவருடைய உடம்பு அழிந்ததை ஒழிய அந்த ஆத்மா செய்த புண்ணிய கைங்கரியங்கள் இன்றைக்கும் இந்த நூற்றாண்டிலும் பேசப்படுகின்றது என்றால் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். நல்ல காரியம் செய்பவர்கள் உயிர் வாழ்வான் என்று வள்ளுவர் சொன்னார். மற்றையரெல்லாம் செத்தாருள் வைக்கப்படும். சாதாரணமாக ஒரு காரியமும் செய்யாமல் தனக்கு, தன் பிள்ளைகளுக்கு, தன் வீட்டுக்கு சொத்து சேர்த்து தானே சாப்பிட்டு தானே இறந்தவர்களை 1வது வருஷம் கொண்டாடுவார்கள், துவசம் கொடுப்பார்கள். 2வது வருஷம் சில நேரம் செய்வார்கள். 3வது வருஷம் சில பேர் பூசை கட்டுவார்கள். 4வது வருஷம் தகப்பன் எப்ப இறந்தார், தாய் எப்ப இறந்தார் என்று கதையே தெரியாமல் போய் இதெல்லாம் நான் பார்க்கிறேன். யாழ்ப்பாணத்திலே ஒரு பெரிய நூல் ஒன்று இப்பொழுது எழுதப்பட்டது. அந்த நூலை எழுதிய ஒரு பேராசிரியர் என்னிடத்திலே உதவி கேட்டார். அறிஞர்களுடைய புகைப்படங்கள் வேண்டும். ஈழத் திருநாட்டிலே தொண்டு செய்த, தமிழுக்கு தொண்டு செய்த சில புலவர்கள், வித்துவான்கள், பண்டிதர்கள், பாவலர்களுடைய புகைப்படங்கள் வேண்டும். அப்ப தேடிக்கொண்டு இருக்கின்ற போது சில பிள்ளைகளை, அவர்களுடைய பிள்ளைகளிடத்திலேயே கேட்டோம், உங்களுடைய அப்பாவுடைய புகைப்படம் ஒன்று எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். சில பேர் பதில் எழுதினார்கள், எங்களை மன்னிக்கவும், உங்களுடைய அப்பாவுடைய படம் எங்கே என்றே தெரியாது, எங்களுடைய கையிலே இல்லை, தேடி பார்க்க வேண்டும் என்று எழுதினார்கள். கொஞ்ச நாள் பொறுத்து திருப்பி எழுதினோம், தேடினீர்களா? ஐயோ, அதை தேட முடியவில்லை, நீங்கள் வேண்டும் என்றால் அவருடைய படத்துக்கு பதிலாக ஒரு பூவை வைத்துவிட்டு அவரை பற்றி எழுதுங்கள். இதுதான் இன்றைய நிலை. ஆனால் சேக்கிழார் படைத்திருக்கின்ற அனுபூதிமான்களை நாங்கள் இன்றைக்கு பேசுகின்றோம். அதுபோல நல்ல திருத்தொண்டு செய்தவர்களை இன்றைக்கு இத்தனை நூற்றாண்டுகள் இன்றும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதனாலேதான் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வார், மற்றையரெல்லாம் செத்தாருள் வைக்கப்படுவார் என்றால் மற்ற சாதாரண மனிதர்களாக இறந்தால் இறந்ததுதான் என்று மறக்கப்படுகின்ற மனிதர்களாக இருக்காமல் நினைக்கப்படுகின்ற மனிதர்களாக, துதிக்கப்படுகின்ற மனிதர்களாக, மற்ற மனிதர்கள் பின்பற்றக்கூடிய மனிதர்களாக வாழும் தகுதி பெற்றவர்கள் தான் அனுபூதிமான். அந்த அனுபூதிமான்களை சேக்கிழார் அற்புதமாக அழகு தமிழிலே பாடி வைத்தார். சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே இருக்கிற பெரிய சிறப்பு என்னவென்றால், ஒரு அமங்கல சொற்களும் சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே கிடையாது. நான் பேச இருப்பது இசைஞானியரை பற்றி. ஆனால் இந்த முன்னுரையிலே நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், அழகு தமிழிலே சேக்கிழார் பெரிய புராணத்தை பாடினார். அவர் படைத்த இந்த திருத்தொண்டர் புராணத்திலே தேடி பாருங்கள், ஒரு அபசகுனமான சொல்லு கிடையாது. இதனடா கடவுளே என்று ஆச்சரியமாக இருக்கிறது. என்னுடைய ஆசிரியர் இதை பற்றி எனக்கு விளங்கப்படுத்துகின்ற போது சொன்னார், எங்கேயாவது ஒரு அமங்கல சொல்லை தேடி பாருங்கள், கிடையாது. அப்போதான் என்னுடைய ஆசான் சொன்னார், மெய்ப்பொருளாயனார் என்கின்ற சேதி நாட்டு மன்னனை மாறுவேடத்திலே வந்து முத்தநாதன் என்கின்ற எதிர்நாட்டு மன்னன் குத்துகிறான், கொலை. ஆனால் சேக்கிழார் இப்ப கொலை கொலை என்றுதான் எழுத வேண்டும். சேக்கிழார் என்ன செய்தார்? திருத்தொண்டர்களை பற்றி எழுதுகின்ற போது அபசகுனமான சொற்களை பாவிக்க கூடாது என்று நினைத்த சேக்கிழார் அந்த இடத்தில் என்ன செய்தார்? இன்றைக்கு மெய்ப்பொருளை வென்றார் என்று பாடினாரே ஒழிய கொன்றார் என்று பாடல். மெய்ப்பொருளை குற்றி
அவருடைய உயிரை எடுத்த அந்த முத்தநாதன் அவன் வென்றான் என்று பாடினார் ஒழிய அவன் இவரை கொன்றார் என்று சேக்கிழாராலே பாட முடியவில்லை. அதனாலேதான் என்ன காரியம் இந்த புராணத்திலே வருகின்ற ஒவ்வொரு அனுபூதிமான்களுடைய இன்ப துன்ப அவல நிலைகளிலே கூட அதை அவலமாக சொல்லாமல், அதை அருவருக்க சொல்லாமல் அழகு தமிழாலே பாடி வைத்து மங்களமாக பாடி வைத்தவர் சேக்கிழார் பெருமான். எனவே எங்கேயுமே சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் ஒரு சொல்லை அபசகுனமாக பார்க்க முடியாது. அது ஒரு உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆத்மீகத்தை சார்ந்தவர்கள் இப்போ நல்ல சொல்லியே சொல்லிக் கொண்டிருக்கவர். கடவுள் எங்களை காப்பாற்றுவார் கொரோனா காலத்தில் என்று சொல்ல வேண்டுமே ஒழிய எல்லாரும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் அந்த ராகத்தை பாடிக்கொண்டிருக்க கூடாது. ஏதோ கடவுளிடம் ஒப்படைத்து வாழ்வோம் என்று நினைக்கவர். அதுதான், அதை கற்றுத்தருவதுதான் பெரிய புராணம். இன்று எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு இசைஞானி. பெரிய புராணத்திலேயே 3 பெண்களை சேக்கிழார் பாடினார். நல்ல காலம் அந்த 3 பேரை தனித்துவமாக பாடாவிட்டால் இன்றைய தலைமுறையிலே பெண்கள் தங்களை ஒதுக்கி விட்டார்கள். எல்லா விஷயத்திலும் சைவ மக்கள், தமிழ் மக்கள் பெண்களை ஒதுக்கி விட்டார்கள் என்று எல்லாம் சொல்லுவார். ஆனால் சேக்கிழார் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே பெண்களை அப்படியே தூக்கி உயரத்திலே வைத்து விட்டு போட்டார். அப்போ பெண்களை தமிழர்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டார்கள். அப்பொழுது பெண்களை உயரத்திலே வைக்கவில்லை என்று எல்லாரும் இன்றைக்கு சில நேரங்களிலே பெண் உரிமைவாதம் பேசுகின்றவர்கள் சொல்லுகின்ற போதெல்லாம் அவர்கள் வெட்கப்படக்கூடியதாக சேக்கிழார் பெரிய புராணத்திலே 3 பெண்களை உயரத்திலே தூக்கி வைத்தார். அப்படி தூக்கி வைத்த உயரத்திலே வைத்தவர்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார், அடுத்தவர் மங்கையர்க்கரசியார், அடுத்தவர் இசைஞானியார். காரைக்கால் அம்மையார் ஒரு வாணிபர் குடும்பத்தினுடைய பெண். மங்கையர்க்கரசியார் ஒரு நாட்டு மன்னனுடைய பட்டத்து ராணி. இசைஞானியார் ஒரு சிவாச்சாரியாருடைய மனைவி. அப்போ சேக்கிழார் எந்த பேதங்களும் இல்லாமல் வாணிபத்திலே இருந்தவரை தூக்கி வைத்தார். பட்டத்து ராசா மதம் மாறி போகின்றார். அந்த ராசாவுக்கு பெண்ணாக இருந்த மங்கையர்க்கரசி என்கின்ற பாண்டி நாட்டு பெண்மணியினுடைய உயர்ந்த வீர தீரத்தை சேக்கிழார் பாடி. இப்போ இசைஞானியார் என்கின்ற ஒரு தாய்க்குலத்தை, பெண்ணை அற்புதமாக சேக்கிழார் சொன்னார். இந்த பெரிய புராணத்திலேயே ஒரு சிறப்பு இசைஞானியாருக்கு மட்டும் இருக்கிற சிறப்பு. என்ன சிறப்பு என்றால், பெரிய புராணத்திலே ஒரு அடியவர்கள் வருகிறார்கள், ஒரு ஊரை சார்ந்த அடியவர்கள் வருகிறார்கள். ஒரு அடியவர் திருமுனைப்பாண்டி நாடு, ஒரு அடியவர் திருவாரூர், ஒரு அடியவர் ஒவ்வொரு ஊர்களை சார்ந்தவர்கள் வருகிறார். ஆனால் பெரிய புராணத்திலேயே ஒரு குடும்பத்தை சார்ந்த 3 பேர் இந்த புராணத்திலே தனித்தனி அடியவர்களாக வந்தார் என்றால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவரை பெற்ற தாயாகிய இசைஞானியார், அவருடைய தந்தையாராகிய சடையநாயனார். பெரிய புராணத்திலேயே ஒரு குடும்பத்தினுடைய 3 அங்கத்தவர்கள் இந்த காப்பியத்திலே தனித்தனிய இடம்பெற்ற பெருமை என்பது ஒரு பெரிய வரலாறு. அத்தகைய ஒரு பெருமாட்டியாக இருக்கின்ற இசைஞானியார் இந்தியாவிலே திருவாரூரிலே பிறந்தவர். திருவாரூரிலே அவர்கள் ஒரு சிவாச்சாரிய குடும்பத்திலே, கோத்திரத்தை பொறுத்தவரை அவர்கள் திருவாரூரிலே சிவ கௌதர குரு கோத்திரம் என்று சொல்லி ஒரு கோத்திரத்திலே அவர்கள் தோன்றியவர்கள். கௌர கோத்திரம். அந்த கோத்திரத்திலே ஒரு தெய்வ தொண்டு செய்கின்ற திருவாரூரிலே ஞான சிவாச்சாரியார் என்பவருக்கு பிள்ளையாக பிறந்தவர். என்ன சிறப்பு அம்சம் என்றால், அப்படி பிள்ளையாக பிறந்தவர், திருவாரூரிலே பிறந்தவருக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார் என்றால் இசைஞானியார் என்று வைத்தார். இன்றைக்கெல்லாம் திருவாரூர் என்றாலே இசைக்கு பெயர் போன ஊர். எல்லாரும் சொல்லுவார்கள், இன்றைக்கு தியாகராஜ உற்சவம் எல்லாம் நடைபெறுகின்ற திருவாரூர், இப்பதான் திருவாரூர் இசை, அங்கே அந்த பாடகர் பிறந்தார், இந்த வித்துவான் பிறந்தார்.
எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே திருவாரூரிலே இசையை தெய்வமாக, இசையை சாம வேதத்தை கடவுளுடைய உன்னத வார்த்தையாக கருதி மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு அடையாள சின்னம் என்னவென்றால், பிறந்த பெண் பிள்ளைக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? இசை ஞானியர். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு இசையமைப்பவர்களுக்கு இசையமைப்பவருக்கு ஞானியார் அது இதென்றெல்லாம் பட்டம் கொடுக்கிறார்கள், பலிந்து பட்டம் கொடுக்கிறார்கள். ஆனால் பிறப்பிலேயே நாமம் என்னவென்றால் இசைஞானி. சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே அறிமுகம் செய்கின்ற அனுபூதிமான்கள் ஒவ்வொருவருடைய பெயரும் ஒரு உன்னதமான தமிழ் பெயர், உன்னதமான தெய்வீக பெயர்கள், கருத்து நிறைந்த பெயர்கள். இப்போ இந்த அம்மையாருக்கு தந்தையார் வைத்திருக்கிற பெயர் இசை ஞானியார். பிறந்த ஊர் திருவாரூர். திருவாரூர்ல எந்த ராகத்தை தெருவிலே நிற்பவரிடம் கேட்டாலும் சொல்லுவார்களாம். அதுக்கு சொல்லுவார்கள், திருவாரூர்ல சங்கீதத்தை சுவாசிக்கிறார்கள் என்று பெரிய வித்துவான்கள் சொல்லுவார். எங்கேயும் கச்சேரி வச்சு விடலாம். திருவாரூர்ல கச்சேரி வைக்கின்ற போது சபையில இருப்பவர்களே பேசாமல் இருப்பவர்கள் எல்லாம் கச்சேரி முடிந்த உடனே இன்ன ராகத்திலே நீங்கள் பிழை விட்டு விடுவீர்கள் என்று சொல்லுவார்கள். தியாகராஜ உற்சவம், திருவாரூர் உற்சவம் என்று வித்துவான்கள் எல்லாம் ஆயத்தம் செய்து போகின்ற இடம் திருவாரூர். ஒரு முறை சுப்புடு என்கின்ற ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தார், இசை விமர்சகர். MS சுப்புலட்சுமி அவர்களை ஒரு முறை பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், உங்களை வளர்த்து விட்டவர்கள் யார் என்று. MS சுப்புலட்சுமி தன்னுடைய இசைக்குரு எல்லாரையும் சொல்லிவிட்டு கடைசியில சொன்னார், இசை விமர்சகராக இருந்த சுப்புடுவும் என்னை வளர்த்து விட்டார். ஏனென்றால் திருவாரூர் கச்சேரியிலே நடக்கின்ற நிகழ்ச்சிகளை விமர்சனம் செய்து மறுநாள் பத்திரிகையில் எழுதுவார். இந்த பெரிய வித்துவான் இந்த பிழை விட்டார் என்றெல்லாம் எழுதுவார். அவருக்கு பயந்தே நாங்கள் சில பயிற்சிகளை பெற்றோம் என்று ஒரு விமர்சகரை சொன்னார். அந்த விமர்சகர்கள் எல்லாம் சந்திக்கின்ற திருவாரூர் இன்றைக்கும் இசைக்கு பிரபல்யம் என்றால், இன்றைக்கோ பிறந்த ஒரு பெண் குழந்தைக்கு இசைஞானியார் என்று தந்தை பெயர் வைத்தார் என்றால் அந்த திருவாரூர் இன்றைக்கும் தகும் தகும் தகும். அந்த திருவாரூரிலே பிறந்த இசைஞானியார் நிறைந்த கடவுள் பக்தியுடையவர், அறிவுடையவர், ஆத்ம ஞானமுடையவர். அவருக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அயலூர்ல இருக்கின்ற அவரோடு ஒத்து வாழக்கூடிய ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். சடையனார் பிறகு சடைய நாயனார் என்று பெயர் வைத்தார். அவருடைய ஊர் திருநாவலூர். திருநாவலூரை சேர்ந்த சடையனார் இசைஞானியாரை திருமணம் செய்தார். பூர்வீகத்திலே கணவன் மனைவி அமைவதெல்லாம் பூர்வீகத்திலே சில தொடர்புகள் உண்டு. சில பேர் இன்றைக்கும் சொல்லுவார்கள், போயும் இன்னாரை கட்டினேனே என்று சிலர் கவலைப்படுவார்கள். இது நீங்கள் கட்டினதாயோ புரோக்கர் கொண்டு வந்ததாயோ இணையாதீர்கள். இது பூர்வீக தொடர். இன்றைக்கும் எழுதப்படுகின்றது. இங்கே இன்னார் காத்திருக்கின்றார் என்று பேசப்படுகின்றது. இன்னாருக்கு இன்னார் என்று இறைவன் எழுதி வைக்கின்றான். அதுதான் உண்மை. அதனாலேதான் பூர்வீகம் ஒன்று இருக்கின்றது. இசைஞானியாருக்கு திருநாவலூர் என்னும் தூரத்திலே இருக்கின்றது. திருவாரூர் இன்னொரு ஊர். அங்கே திருநாவலூர்ல இருக்கின்ற இங்கே இருக்கின்ற இசைஞானியாருக்கு திருநாவலூர்ல இருந்து சடையநாயனாரை கொண்டு வந்து திருமணம் செய்து வைத்தார். அந்த திருமணம் மங்களகரமாக நடைபெற்றது. இருவருமே ஒரு மனம் ஒத்தவர்களாக இருக்கிறார்கள். திருவாரூரில் இருக்கின்ற பரம்பொருளுடைய சன்னிதானத்துக்கு போய் வழிபாடு செய்து தங்களுடைய வாழ்க்கையை தினமும் ஒரு புதிய வாழ்க்கை போல வாழ்ந்து கொண்டிருந்த தம்பதிகள் தான் அந்த தம்பதி. அந்த தம்பதிகளுடைய பெருமையை பாட வந்த சேக்கிழார் சொன்னார், ஒளியா பொருளை சடையனார் உரிமை செல்வ திருமனையார். சடையனார் உரிமை செல்வ திருமனையார்.
இந்த உலகத்திலே உரிமை என்பது மனைவியின் வாயிலாக வருவது உரிமை. அழியா புறங்கள் செய்து அழித்தார், ஆண்ட நம்பிதனை பயந்தார். இன்றைக்கும் நம்பியாண்டார் ஆண்ட நம்பி என்று போற்றப்படுகின்ற சுந்தரரை இந்த உலகத்துக்கு தந்த இந்த தம்பதிகளை வாழ்த்துகின்ற போது, இளியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ, முடியாது எவர்க்கும் முடியாதால் என்று சேர்க்கிறார், முடிக்கிறார். இந்த ஒளியா பெருமையுடைய சடையனார், உரிமை செல்வ திருமனையார். ஒரு கணவனுக்கு மனைவி உரிமை சொத்து. வேற உரிமைகள்ல பங்கு போடலாம். ஒரு கணவனுக்கு மனைவி உரிமை. அந்த உரிமையை அடையாளம் செய்கின்ற போது சேக்கிழார் சொன்னார், உரிமை செல்வ திருமனையார். செல்வம் என்றாலும் செல்வம், திரு என்றாலும் செல்வம், உரிமை செல்வ திருமனையார் என்று 2 திரு சொன்னார் சேக்கிழார். யாருக்கு? இந்த இசைஞானியாரு. ஏனென்றால் புறப்போடும் செல்வம் கொண்டு வந்தவர், புகுந்ததனாலே சடையனார் ஊடாகவும் செல்வத்தை பெருக்கியவர். அப்ப 2 செல்வத்தை சொன்னார் என்று வாகீசகலாநிதி கீவா ஜெகநாதன் ஐயா அவர்கள் இசைஞானியாரை பற்றி குறிப்பிடுகின்ற போது சொன்னார், சேக்கிழாரே 2 செல்வம் குறிப்பிட்டார். என்ன ஒரு செல்வம்? உரிமை செல்வ என்று உரிமையாக சடையனாருடைய செல்வம் என்று சொன்னார். அடுத்ததாக திருமனையார், செல்வ திருமனையார் என்றால், மனை என்றால் வீடு. அந்த வீட்டினுடைய செல்வத்துக்கு அதிபதியாக இருப்பவளாகிய மகாலட்சுமி இந்த இசைஞானியார். அவர் கொண்டு வந்ததும் செல்வம், ஏற்றுக்கொண்டதும் செல்வம், ஏற்றுக்கொண்டதனால் அந்த வீடே செல்வம். எனவே இந்த இசைஞானியாரோடு திருமணம் செய்த சடையநாயனாருக்கு நிறைந்த செல்வம் அந்த வீட்டிலே வந்து சேர்ந்தது. நிறைந்த செல்வத்தோடு தம்பதிகள் இருக்கிறார்கள் என்றால் அது பிறவி புண்ணியம்தான். வாழ்க்கையில பாருங்கள், எவ்வளவு நேரம் நாங்கள் சிரிக்கிறோமோ அது நாங்கள் கொண்டு வந்த புண்ணியம். எவ்வளவு நேரம் நாங்கள் வாழ்க்கையில அழுகிறோமோ, அது அகத்தால் அழுதால் என்ன, கண்ணால் அழுதால் என்ன, கவலைப்படுகிறோமோ அது நாங்கள் கொண்டு வந்த கர்மம். சில பேர் எங்களுக்கு வர்ற கஷ்டம் பிறராளி என்று சொல்லி அவர்களை திட்டிக் கொள்ளுகிறோம். அது உண்மை அல்ல. எங்களுக்கு வர்ற கஷ்டத்துக்கு நாங்கள் தான் காரணம். நாங்கள் எவ்வளவு காலம் சந்தோஷமாக வாழ்கிறோமோ அதுக்கு நாங்கள் தான் காரணம். அப்போ ஒரு நல்ல மணியறம் கிடைப்பது என்பது சேக்கிழார் இங்கே சுட்டி காட்டுகின்ற இசைஞானியார் ஒரு சடையனார் செய்த ஒரு மாதவத்தாலே கிடைத்த பெண். கணவனுக்கு நல்ல மனைவி கிடைப்பது என்பது ஒரு புண்ணியம். ஒரு நல்ல கணவன் புருஷ தர்மத்தை பேணுவான், நல்ல மனைவி ஸ்திரீ தர்மத்தை பேணுவான். புருஷ தர்மமும் ஸ்திரீ தர்மமும் ஒரு வீட்டில சிறப்பாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு எந்த குறையும் வராது. அதனாலேதான் தம்பதிகள் நீடூழி வாழ்க என்று வாழ்த்துவார்கள். திருமண வீடுகள் எல்லாம் அருகரிசி போட்டு அருகரிசி போட்டு தலையில இருந்து வாழ்த்துகிற போது என்ன சொல்லுகிறார்கள்? பல்லாண்டு பல்லாண்டு 16 பேர்களும் பெற்று நீங்கள் எல்லாம் எந்த விதமான குறையும் இல்லாமல் சிறப்பாக வாழ்வீராக. இப்ப இந்த வாழ்த்துகின்ற போது அந்த வாழ்த்தினுடைய ஒலி, அந்த வாழ்த்துகின்றவர்களுடைய பெருமை எல்லாம் சேர்ந்து இத்தனை பேர் எங்களை வாழ்த்தி இருக்கிறார்கள், எங்களுக்கு என்ன குறை, நாங்கள் நிறைவாக வாழ்வோம் என்று இணைக்கின்ற தம்பதிகள் இன்றைக்கு நிறைவாக வாழ்வார். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய மனதிலே நாங்களே குறைகளை வளர்க்க தொடங்குகிறோமோ அது குறைகளே எங்கள் வீடுகளிலே வந்து சேரும். இருப்பதெல்லாம் நிறைவு நிறைவு என்று சொல்லிக் கொண்டிருங்கள், கடவுள் தந்து கொண்டே இருப்பார். இசைஞானியாருடைய வாழ்விலே ஒரு நிறைவை அவர்கள் சந்திக்கிறார்கள். திருமணம் முடிந்த பின்னாலே இருவரும் தெய்வ வழிபாட்டோடு
விருந்தோம்பல் பண்போடு ஒரு உயர்ந்த மணியறத்தை பேணுகிறார். சேக்கிழார் அப்படி ஒரு நல்ல மணியறத்தை அறிமுகம் செய்கின்ற போதெல்லாம் சேக்கிழார் சொல்லுகிறார் என்னவென்றால், மணியறத்தின் வேர் போன்றார். திருவெண்காட்டு நங்கி அறிமுகம் செய்கிற போது சொல்றார், சிறு தொண்டருடைய மனைவிய மணியறத்தின் வேர் போன்றார். இதுக்கு என்ன பொருள் என்று திருத்தொண்டர் புராணத்துக்கு உரி எழுதிய சான்றோர்கள் சொன்னார்கள். ஒரு வீட்டினுடைய பெருமதி, ஒரு குடும்பத்தினுடைய பெருமதி ஆறிலே தங்கி இருக்கிறது என்றால் அங்கு இருக்கிற மனையாளாகிய பெண்மையிலே தான் தங்கி இருக்கிறது. அதை சேக்கிழார் எப்படி அறிமுகம் செய்கிறார்? மணியறத்தின் வேர் என்கிறார். ஒரு பெரிய மரம், விருட்சம். ஒரு வீடு, பெரிய வீட்டிலே எத்தனையோ பிள்ளை, பேர பிள்ளை எல்லாம் இருந்தாலும் அந்த வீட்டினுடைய தலைமகள் அவருடைய ஆற்றல்ல அந்த குடும்பத்தின் சிறப்பு தங்கி இருக்கிறது. அதை சேக்கிழார் சொல்லுகிற போது சொன்னார் வேர் என்று. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மரத்தினுடைய வேர் மண்ணுக்குள்ளேதான் இருக்கும், வெளியிலே தெரியாது. வேர் வெளியிலே வந்தால் மரம் பாறப்போகின்றது என்று அர்த்தம். அப்போ வேர் கீழே இருந்து கொண்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து, எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுத்து, எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து விட்டு தான் கீழே இருக்கிறது. கனிகள், மரத்திலே கனிகள் உண்டு, இலைகள் உண்டு, உதிரும், எல்லாம் செய்யும். ஆனால் அந்த அந்த வீட்டினுடைய, அந்த விருட்சத்தினுடைய பெருமை என்னவென்றால் அந்த வேர் தான். வேர் ஒரு நாள் பாறிவிட்டால் அந்த குடும்பம் பாறி விடுகிறது, குடும்பம் சிதைந்து விடுகிறது. வேருடைய விருட்சத்திலே தான் தங்கி இருக்கிறது. சேக்கிழார் பெண்களை அறிமுகம் செய்கின்ற போது மனையறத்தினுடைய மாண்பை சொல்லுகின்ற போது மனையறத்தின் வேர் போன்றாள் என்று திருவெண்காட்டு நங்கி அறிமுகம் செய்தார். அப்போ இப்பவும் பெண்கள் வேறாக இருக்கவர். எல்லாருக்கும் தெரியும், ஒரு காலத்திலே வீடுகளில் தாய்மார் தான் கடைசியாக சாப்பிடுவார். பிள்ளைகள் எல்லாம் நன்றாக சாப்பிடுவார்கள். பிறகு கணவன் சாப்பிட்டு, எல்லாரும் சாப்பிட்டு முடிய இருக்கிற மிச்சங்களை சாப்பிடுகிறவள் தான் தாய். அம்மா எல்லாரும் சாப்பிட முதல் தான் சாப்பிட தொடங்குவாளே, ஆனால் அந்த குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் சீராக சாப்பிட மாட்டார்கள், சிறப்பாக ஒழுங்குக்கு வர மாட்டார்கள். ஒரு தாய் பாசம் என்பது, குடும்ப பிணைப்பு என்பது, வீட்டினுடைய விருட்சம் என்பது எல்லாருடைய பசியையும் தீர்த்து அதில் நிறைவு காணுகின்ற தாய். அதைத்தான் சேக்கிழார் இந்த பெண்களை அறிமுகம் செய்கின்ற போதெல்லாம் வேர், மணியறத்தின் வேர் என்றார். இசைஞானியார் அத்தகைய ஒரு வேர் தான். அதனாலேதான் இசைஞானியாருடைய வயிற்றிலே கரு உயிராகின்றது. ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலே உயிராகின்ற கருவை சுமக்கின்ற தாயிடத்திலே ஒரு ஆத்மீக பலம் இருக்குமே, ஆனால் அவள் பெறுகின்ற குழந்தையிடத்திலே அவள் சுமக்கின்ற போது என்ன எண்ணங்களோடு இருந்தாலும் அந்த எண்ணங்கள் பிரதிபலிக்கும் என்கிறார். இதை மெஞ்ஞானம் சொன்னது, இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஒரு தாய் தந்தை தங்களுடைய வாழ்நாளிலே ஒரு குழந்தையை சுமப்பதற்கு, ஒரு குழந்தையை ஒரு தாய் சுமக்கிறாள், திருமணத்தின் மூலமாக சுமக்கின்றாள். ஒரு கணவன் மனைவி என்கின்ற வாழ்க்கையிலே கணவன் மகிழ்ச்சியாக, கணவன் நிறைந்த நல்ல கற்பனைகளோடு ஒரு மனைவியோடு வாழுகின்ற காலத்திலே மனைவி அதைவிட எத்தனையோ மடங்கு கற்பனைகளோடு, நல்ல கற்பனைகளோடு, கடவுள் நம்பிக்கையோடு ஒரு கருவை சுமப்பதனாலே அந்த கரு உயிராகின்ற போது எத்தனையோ விடயங்களோடு வருகிறது. ஒரு தாய் வயிற்றிலே பிள்ளையை சுமக்கின்ற போது இறை நாமங்களை சொல்ல வேண்டும் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார். எத்தனை தடவை கடவுளுடைய நாமங்களை ஒரு தாய் கருவிலே சுமக்கின்ற போது சொல்லுகிறாளோ அத்தனை தடவையும் கேட்டு கேட்டு அந்த சொற்களை தன் செவியாக கேட்டு கொண்டிருப்பதுதான் கருவிலே இருக்கின்ற சிசு. இன்றைக்கு ஒரு ஆராய்ச்சி செய்கிறார். நிறைய படித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற காலத்திலே கருவுற்ற தாயினுடைய பிள்ளைகளை எடுத்து ஆராய்ந்திருக்கிறார்கள். மிக நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார். கருவுற்ற காலத்திலே இந்த நாளும் கண்ணீர் விட்டு கொண்டு, இந்த நாளும் கோபங்களோடு, இந்த நாளும் நீதிமன்றங்களோடு, இந்த நாளும்
பயத்தோடு அச்சத்தோடு அருவருப்போடு இருக்கிற ஒரு தாய் பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு வருகின்ற பாதிப்புகளை உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இவர் கருவிலே சுமக்கப்படுகின்ற போதே ஏதோ ஒரு தவறு இருந்திருக்கிறது. இந்திய உளவியல் அறிஞர்கள் எல்லாம் சிறைக்கூடங்களிலே போய் ஆராய்ச்சி செய்கிறார். பல கொலைகளை செய்த ஆயுள் கைதியாக இருக்கின்றவர்கள் இவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்கின்ற போதெல்லாம் சில உளவியல் அறிஞர்கள் எடுத்த முடிவு என்னவென்றால், இந்த கைதியினுடைய வாழ்விலே, இந்த கைதியினுடைய தவறிலே தாயினுடைய பங்களிப்பு இருக்கின்றது, தந்தையினுடைய பங்களிப்பு இருக்கின்றது என்றார்கள். சிலர் ஆசிரியருடைய பங்களிப்பு இருக்கின்றது என்றார்கள். சிலர் அயலுடைய பங்களிப்பு இருக்கின்றது என்கிறார்கள். சிலர் இவர் தொழில் செய்கின்ற இடத்திலே இருந்த பங்களிப்பு இருக்கின்றது என்கிறார்கள். சூழல் ஒரு மனிதனை பழுதாக்கும், உறவுகள் சில மனிதனை பழுதாக்கும், கற்ற இடம் சில மனிதனுடைய வாழ்விலே பழுதாவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கருவறையிலே ஒரு குழந்தை கருவறையில இருக்கின்ற காலத்திலே கூட வெளியில இருக்கின்ற ஓசை எல்லாமே கேட்டுக்கொண்டிருக்கிறது. தாய் பேசப்படுகின்ற ஓசை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆராய்ச்சி செய்கிறார்கள். தாய் நடுங்குற போது உள்ளே இருக்கின்ற குழந்தை நடுங்குகிறது. ஒரு குழந்தை வயிற்றில இருக்கின்ற போது யோக பயிற்சி செய்து கொண்டிருப்பது போலத்தான் இப்படி இருக்கின்றதுங்கிறார். கால்களை தூக்கிய வண்ணம், கைகளை தூக்கிய வண்ணமாக யோக பயிற்சி செய்கின்ற குழந்தையாக இருக்கின்ற காரணத்தினாலேதான் உள்ளே ஆரோக்கியமாக இருக்கிறது. வெளியே பிறந்த உடனே அந்த பிள்ளையை எல்லாரும் தூக்குறோம், எல்லாரும் சுமக்கிறோம். ஆனா உள்ளே அது யோக நிலையில இருக்கின்றது என்று ஒரு ஆராய்ச்சி. அப்போ அந்த குழந்தையை சுமக்கின்ற போதே இந்த தாய் எப்படி இருந்தாள் என்பதற்காகத்தான் மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சதையனார்க்கும் ஏதில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார் தீதகன்று உலகமொய்ய திரு அவதாரம் செய்தார். சுந்தரர் பிறந்த செய்தியை சொல்ல வந்த சேக்கிழார் வயிற்றிலே சுமந்த தாய் இந்த குழந்தையை பெற்றாள் என்று சொல்லாமல் இந்த குழந்தையை திரு அவதாரம் செய்ய வைத்த தாய் என்பதற்காகத்தான் தீது அகன்று உலகமுய்ய திரு அவதாரம் செய்தார். அவதாரம் என்பது வைஷ்ணவத்திலே தான் உண்டு. வைஷ்ணவத்திலே 10 அவதாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சைவ சமயத்திலே அவதாரம் என்ற சொல்லை ஒரு அனுபூதிமான் பிறக்கின்ற செய்தியை சேக்கிழார் பாடுகின்ற போது தன்னையே மறந்து திரு அவதாரம் செய்தார் என்று சிறப்பித்தது யார் என்றால் சுந்தரர். அந்த திரு அவதாரம் எங்கே தோற்றம் பெற்றதென்றால் இந்த இசைஞானியாருடைய வயிற்றிலே தீது அகன்று உலகம் ஒய்வதற்காக. இந்த உலகத்திலே இருக்கின்ற அறியாமை என்கின்ற, உலகத்திலே இருக்கின்ற போட்டி, பொறாமை, வஞ்சகம், கோபம் என்கின்ற அசிங்கங்கள் போவதற்காக நல்ல பணி செய்ய போகின்ற ஒரு குழந்தையை தன் வயிற்றிலே அவதாரமாக இந்த உலகத்துக்கு தந்தவள் யார் என்று கேட்டால் இந்த இசைஞானியார். அந்த தீது அகன்று உலகமொய்ய திரு அவதாரம் செய்த சுந்தரரை சுமந்த தாய் என்ற காரணத்தினாலே இந்த தாய்க்கு ஒரு தனித்துவம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த இசைஞானியாருடைய சிறப்பு என்னவென்றால் சின்ன வயதிலேயே இந்த குழந்தையை சுமந்து வளர்த்து ஆளாக்கிய இசைஞானியார் கடவுள் பக்தியோடு வளர்ந்ததுமல்ல, ஒரு தாய் உலகமே அதிசயிக்கத்தக்கதாக நாங்கள் கடவுளை தனித்தனியாக கனவிலே காணலாம். ஆனால் ஒரு கூட்டமே ஒரு திருமண வீட்டிலே கடவுளை நனவாக காண வைத்த குடும்பம் என்றால் அது சுந்தரருடைய தாய் தந்தை சுந்தரர். இவர்கள் பெற்ற பிள்ளை சுந்தரமூர்த்தி சுவாமி. சிறு குழந்தையாக அந்த குழந்தை அலங்கரித்திருந்த காட்சியும், அந்த குழந்தை தேர்கட்டி குறும்பட்டியிலே தேர்கட்டி விளையாடுகின்ற போது பின்னாலே ஓடி அந்த குழந்தை அரவணைக்கின்ற தாயை அந்த நாட்டு ஆளுகின்ற மாமன்னன் தேர்ல வருகிற போது கண்டு இறங்கி வந்து தாயை வணங்கி, யாரை? இந்த இசைஞானியாரை வணங்கி
தந்தையாரை சடையநாயனாரை வணங்கி இப்படி ஒரு அழகான பிள்ளையை பெற்றிருக்கிறீர்களே பாருங்கள். சிவபெருமான் வந்து தடுத்தாட்கொண்டு சுந்தரரை உலகத்துக்கு அறிமுகம் செய்ய முன்னாலேயே மண்ணுக்குள்ளே விளையாடுகின்ற காட்சியை கண்டு நாடாளுகின்ற மன்னன் தேரை விட்டு இறங்கி வந்து யாரோடு பேசினான் என்றால் இசைஞானியாரோடு பேசினான். இப்படி ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறீர்களே, இந்த குழந்தையை தாருங்கள், என் அரண்மனையிலே வளர்க்க வேண்டும், நான் பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும். அப்போ ஒரு தாயினுடைய வளர்ப்பு நாடாளுகின்ற மன்னனை தேராலே இறங்க வைத்து பார்க்க வைத்து இது உங்கள் பிள்ளையா என்று கேட்க வைத்ததென்றால், சின்ன பிஞ்சு பருவத்திலேயே தேர்விலே ராச வீதியாலே போன மன்னனை அழைக்கக்கூடியதாக வளர்த்தவள் யார் என்று கேட்டா இசைஞானி. தாய்மாருடைய வளர்ப்பிலே இவ்வளவு விடயங்கள் தங்கி இருக்கின்றது என்பதை பற்றி சுந்தரருடைய வரலாற்றை படிக்கின்ற போது கூட இசைஞானியாரை மண்ணுக்குள்ளே விளையாடுகின்ற காலத்திலே அலங்கரித்திருந்த காட்சியும், அந்த குறும்பை தேரை இழுத்து போகின்ற அந்த பிள்ளைக்கு தானும் ஒரு ஆட்சிப்படுத்துவதாகின்ற தாயினுடைய அந்த அந்த இயல்பையும் கண்டு திகைத்து இது யார் பெற்ற பிள்ளை ஒன்று ஆச்சரியப்பட்டு போனவனுக்கு பதில் சொன்னவள் இசைஞானி. அது மட்டுமல்ல, தன் பிள்ளையை மன்னனுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லாமல் மன்னனுடைய மாளிகையிலே போய் குழந்தை விளையாடுவதற்கும் மன்னன் வளர்ப்பதற்கும் வேதியர் குலத்தில் தோன்றிய இந்த குழந்தை அந்த வேதியர் மரம் பிசகாமல் இருப்பதற்கும் காத்தாள் என்று நாங்கள் படிக்கிறோம். சத்திரிய குலத்து மன்னர்களிடத்திலே கொண்டு போய் நீ என்னும் சாப்பாடு கூட என்று விடவில்லை. வேதியர் குலத்தினுடைய அந்த பாரம்பரியம் அழியாமல் இருக்க வேண்டும் என்பதிலே இந்த தாய் கவனமாக இருந்தார். அப்படி இருந்துதான் திருமணத்துக்கு நாள் குறித்து சடங்க சிவாச்சாரியாருடைய பிள்ளைக்கு பெண் பார்த்து நாள் குறித்து திருவண்ணை நல்லூர்லே மணக்கோலத்திலே கொண்டு வந்து ஆலால சுந்தரரை இருத்தி தத்தம் பண்ணி கொடுக்க போகிறோம் என்று தாயும் தந்தையுமாக இருக்கின்றவர்கள் இருக்கின்ற போது, தங்கள் ஏக புதல்வனுக்கு திருமணம் நடக்க போகிறது என்று இருக்கின்ற போது தடுத்து ஆட்கொள்வதற்காக கைலாயத்திலே இருந்து இறைவனே இறங்கி வருகிறார். கடவுள் கைலாயத்திலே இருந்த சுந்தரரை மண்ணுலகத்துக்கு அனுப்பினார். கைலாயத்திலே இருந்து வந்து குழந்தை ஒன்றை தன் ஆணை வயிற்றிலே ஒரு பெண் சுமந்தாள் என்றால் அந்த பெரும் பாக்கியம் இந்த உலகத்தில் யாருக்கு கிடைத்தது என்றால் இசைஞானியாருக்கு கிடைத்தது. மற்ற தாய்மார்களுக்கெல்லாம் குழந்தைகள் கிடைக்கிறார்கள் தான். ஆனால் இங்கே பிறப்பவர்கள் எல்லாம் கைலாயத்தை அடைய வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் நேர்த்திகள் செய்து கொண்டிருக்கிறோம். இறந்தவர்க்கு பாமாலை பாடி பிதிர்க்கடன் செய்து இவர் பிறவா வர வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திக்கிறோம். ஆனால் திருக்கைலாயத்திலே சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பக்கத்திலே இருந்து பூங்கொல்லையிலே பூத்தொண்டு செய்கின்றவர்களை கண்டு உரையாடி இடைவிடாமல் இறைவனுக்கு தொண்டு செய்த ஆலால சுந்தரனை மண்ணிலே போய் பிற என்று சிவபெருமானை அனுப்புகின்ற போது, அப்படியே போகின்றேன், உங்களுடைய வார்த்தைக்காக போகிறேன், என்னை நீங்கள் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்ட வரத்தினுடைய விளைவாக வந்து தடுத்து ஆட்கொள்வதற்காக திருவண்ணை நல்லூர்ல வந்து சுந்தரரை இறைவன் தடுத்து ஆட்கொண்டார். ஆனால் இங்க என்ன பெருமை என்றால், கைலாயத்திலே இருந்து கடவுளாலே அனுப்பப்பட்ட ஒரு பிள்ளையை வயிற்றிலே சுமக்கின்ற பாக்கியம் என்பது யாருக்கு கிடைக்கும்? நாங்கள் எத்தனையோ கங்கையிலே எடுத்த லிங்கம் என்கிறோம், கங்கை தீர்த்தம் என்கிறோம், அவற்றையெல்லாம் இவ்வளவு பெரிய கும்பாபிஷேகங்கள் எல்லாம் பயன்படுத்தி கங்கையில கிடைத்தது என்று சொல்லுகிறோம். கைலாயத்தினுடைய உச்சியிலே இருந்து ஒரு உயிர் இறங்கி வந்து இந்த இசைஞானியார் என்கின்ற வயிற்றிலே சுமக்க வைத்து உலகமே வியக்க வைக்கக்கூடிய அழகு குழந்தையாக பிறக்க வைத்து நாடாளுகின்ற மன்னனையே அந்த குழந்தையை பார்த்து தவிக்க வைத்து திருவண்ணை நல்லூருக்கு திருமண சடங்குக்கு வந்தவர்கள் எல்லாரையும் கிளப்பிராமண வடிவத்திலே வந்த நீ யார் என்று கேட்ட போது என் அடிமை என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் திருவண்ணை நல்லூர்ல இருக்கின்ற அந்த திருத்தலத்துக்குள்ளே
கருவறையிலே போய் மறைய ஆச்சரியப்பட்டு நீர் யார் என்று கேட்க அந்த சிவன் காட்சி கொடுத்தான். திருமண வீட்டுக்கு போன அத்தனை பேரும் என்ன புண்ணியம் செய்தோம் என்று இந்த தாயினுடைய வயிற்றிலே பிறந்த பிள்ளையினாலே சுந்தரராலே கடவுளை கண்டோமே என்று வணங்கியது மட்டுமல்ல, இந்த சடையனார் இசைஞானியார் இறுதியிலே இறைவதம் அடைந்த சிறப்பு கூட சுந்தரரோடும் அவருடைய பெண்களோடும் இந்த தாயும் தந்தையும் ஒரே நாளிலே முத்தி என்கின்ற அந்த இறைவன் வந்து அழைத்து கொண்டு போகின்ற அந்த திருக்காட்சிக்குள்ளே அகப்பட்டார் என்ற காரணத்தினாலேதான் எல்லா தாய் தந்தையையும் சாக்கிழார் பெரிய புராணத்திலே தனியடியவர்களாக சேர்க்காமல் இந்த இசைஞானியாரையும் சடையனாரையும் ஏன் தனித்தனி அடியவர்களாக சேர்த்தார் என்றால், இவர்களுக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் உண்டு. இவர்களும் மனிதர்களை கடந்தவர்கள், இவர்களும் ஞானமுடையவர்கள். ஏனென்றால் கைலாயத்திலே இருந்து வந்த ஒரு கருவை உயிரை வயிற்றிலே சுமக்கின்ற பேறு பெற்றதென்றால் சாதாரண பேர் அல்ல. தந்தையாயிருந்த சடையனாரும் பேறு பெற்றவர், இசைஞானியார் பேறு பெற்றவர். சுந்தரரை ஆட்கொண்டு மீளவும் கைலாயத்துக்கு இறைவன் அழைத்து கொண்டு போகின்ற போது இந்த தாயும் தந்தையும் அதே நாளிலே அவர்களோடு முத்தியை அடைகின்ற குடும்பமே ஒரே நாளிலே முத்தியை அடைகின்ற பேறு என்பது வேறு யாருக்கு கிடைத்தது என்கின்ற நிலையிலேதான் சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே போற்றுதலுக்குரிய தாயாக இந்த இசைஞானியார் விளங்குகிறார். அன்பர்களே, சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே இருந்து நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு அடியவர்களுடைய சரித்திரத்தை அறிகிறீர்கள். இந்த சரித்திரங்களை யாருக்குரிய சரித்திரம் என்று இணைத்து விடாதீர்கள். வாழ்க்கையிலே எங்களுடைய சரித்திரங்களை தொடர்புபடுத்தி பாருங்கள். நீங்களும் புண்ணியம் செய்தவர்கள். 3 வேளை சாப்பிடுவதே ஒரு பெரிய புண்ணியம். உறங்குவதற்கு ஒரு வீடு கிடைத்ததே ஒரு புண்ணியம். உரிமை என்று சொல்லுகின்ற உறவுகள் உங்களுக்கு கிடைத்திருப்பதே, கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கிடைத்திருப்பதே புண்ணியம். வறுமை இல்லாமல் வாழ்வதே ஒரு புண்ணியம். சேக்கிழார் அதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் வசதியிலே இருந்து ஒருவரை வறுமைக்கு கொண்டு வந்து காட்டினார். இளையான்குடி மாறினார். அதுக்கு என்ன பெயர் வைத்தார்? வறுமை பதம் என்று பெயர் வைத்தார். வாழ்க்கையிலே வறுமை என்ன செய்யும்? அந்த வறுமையிலே கூட செழுமையாக இரு. அதே போலத்தான் ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும் அடையாளமாக இறைவன் எத்தனையோ சோதனைகளை கொடுத்து பார்க்கிறார். திலகவதியார் கணவனை இழந்து ஒரு கைம்பெண்ணாக ஒரு நாள் கூட வாழாம வாழ்கிற ஒரு பெண். ஆனால் ஒரு நாள் கூட கணவனோடு வாழாமல் கலிப்பகையாரை போர்க்களத்திலே பலி கொடுத்து விட்டு எனக்கு வாழ்வு முடிந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டு மடத்திலும் சத்திரத்திலும் வாழ்ந்து சமணரிடம் போன நாவுக்கரசரை மீள கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு தந்துவிட்டு தான் ஒன்றையும் உலகத்திலே அனுபவிக்காமல் இந்த உலகம் நல்லதை அனுபவிக்க செய்த திலகவதியாரை சேக்கிழார் புகழ்ந்துரைத்தார். எனவே சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பகுதி உண்டு. அந்த பகுதியிலே நன்மைகளை காணுகின்ற போதெல்லாம் இது நாங்கள் செய்த புண்ணியம் என்று கருதுங்கள். தீமைகளை காணுகிற போது ஏதோ இந்த ஜென்மத்திலே நாங்கள் பாவம் செய்யவில்லை, முன்னாலே இருந்து கொண்டு வந்தவை, அதற்குள்ளும் ஏதோ கடவுள் எங்களுக்கு துணை செய்திருக்கிறார் என்று கருதி திருப்தி அடைங்கள். இந்த உலகத்திலே குறையில்லாத மனிதர்கள் யார்? கடவுள் இந்த உலகத்தை படைத்து விட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கவில்லை. எல்லாருக்கும் ஒரே அளவு பிரமாணம் இல்லை. கையடையாளம், என்னுடைய கையடையாளம், உங்களுடைய கையடையாளம் வேறுபடுகிறது. இந்த தலையில இருக்கிற முடியினுடைய கனதி கூட ஒவ்வொருவருக்கு வித்தியாசம். தமையனுக்கு வேற முடி, தம்பிக்கு வேற முடி. ஒருதான் இந்த வயிற்றிலே பட முடியில கூட கனதி. இந்த உலகத்திலே பாருங்கள், எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான மனிதர்களை இறைவன் படைத்து விட்டு, இந்த உலகத்தினுடைய இயற்கையை படைத்து விட்டு, இந்த உலகத்தை அனுபவித்து உலகத்தை மகிழ்ச்சியாக கண்டு கழித்து நல்ல காரியங்கள் செய்து நல்லவற்றை நினைந்து
நல்லவற்றை உங்கள் குடும்பத்துக்கும் பழக்கி வாழ்வாங்கு வாழுங்கள். அதை சொல்லுவதற்காகத்தான் இந்த நாயன்மார்களை எல்லாம் சேர்க்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகை பாடினார், நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதை பாடினார். இரண்டையுமே அடிப்படையாக வைத்துக்கொண்டு சேர்க்கிறார் திருத்தொண்டர் புராணத்தை பாடினார். இந்த திருத்தொண்டர் புராணத்தை எத்தனை அறிஞர்கள் ஆராய்ந்தார். நல்லநகர் நாவலர் பெருமான் இந்த பெரிய புராணத்தை உயர்ந்த இடத்திலே வைத்து போற்ற வேண்டும் என்று யாழ்ப்பாணத்து மக்களுக்கு சொன்னார். இந்த புராணத்துக்கு பல பேர் உரை எழுதினார்கள். இந்த புராணத்துக்கு ஆங்கிலத்திலே உரை எழுதினார்கள். 20 ஆண்டுகளுக்கு முதல் நானே லண்டன்லே சர்க்குலர் அடிச்சுவட்டில் என்று லண்டன்லே வாழ்ந்த சிவா சுந்தரம் அவர்கள் எழுதிய நூல் அரங்கேற்றத்திலே நான் பங்கு பெற்று உரையாற்றி இருக்கிறேன். ஆங்கிலத்திலும் தமிழிலும் அவர்கள் பெரிய புராணத்திலே வருகின்ற அடியவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கெல்லாம் போய் அந்த இடங்களை பற்றி ஆராய்ச்சி செய்து ஆங்கிலத்திலும் எழுதினார்கள். எத்தனை காரியங்கள் திருத்தொண்டர் புராணத்துக்கு கூடாக நடந்திருக்கிறது. எத்தனை இன்றைக்கு எல்லா கோயிலும் 63 உருவச்சிலை வைத்து வழிபாடு நடைபெறுகிறது. எங்கு பார்த்தாலும் லண்டன்லே 63 உருவச்சிலை வைத்து குருபூசைகள் செய்கிறீர்கள். இன்றைக்கு எல்லா இலங்கையில பல கோவில்களிலே திருக்கேதீஸ்வரத்திலே 63 எங்கும் 63 நாயன்மார்களுக்கு குருபூசை. நல்லூர் கந்தசுவாமி கோயில் வீதியிலே 63 நாயன்மாருக்கும் குருபூசை செய்வதற்காக 150 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 63 மடம் என்று ஒரு மடத்தை கட்டி குருபூசை செய்து அன்னம்பு அளித்தார்கள். இத்தனை பெருமைகள் இந்த புராணங்கள்ல இருக்கின்ற பெரியவர்களால் கிடைத்தது. எனவேதான் சேக்கிழார் பெருமான் படைத்த இந்த திருத்தொண்டர் புராணத்தை லண்டன் மாநகரிலே பிரித்தானியா சைவ முன்னேற்ற சங்கம் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து அவர்களை பற்றி எல்லாம் நீங்கள் எல்லாம் இந்த கொரோனா சூழ்நிலையிலே வீடுகளில் இருந்து இப்படி எல்லாம் கேட்டு அவற்றையெல்லாம் மீள உணர்ந்து கொண்டிருப்பதை கண்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்திலே திருத்தொண்டர் புராணம் 4 பாகமாக சுமார் 16 லட்சம் ரூபாய் செலவு செய்து என்னுடைய தலைமையிலே புத்தகங்களை அடித்து கோயில்களுக்கு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை கூட கேட்டு வந்து வாங்கி கொண்டு போகின்ற பக்குவத்திலே இன்றைக்கு நம்மவர்கள் இல்லை. இலவசமாக கொடுக்கிறோம், கொண்டு போய் உங்களுடைய கோயில்ல வச்சு புராண படிப்பை பேணுங்கள் என்று. அதிலே ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு சில கோயில்களிலே கந்த புராண புத்தகங்கள் தொலைத்து விட்டது இடப்பெயர்விலே. சில கோயில்கள் கந்த புராண புத்தகம் கேட்கிறார்கள். நாங்கள் அகில இலங்கை இந்து மாமன்றத்தை கொண்டு கொஞ்சம் புத்தகம் இந்தியாவிலிருந்து வாங்கி கடனாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். லண்டன் சைவ முன்னேற்ற சங்கம் போன்ற நிறுவனங்கள் எதிர்காலத்திலே கந்த புராண புத்தகத்தை அடித்து ஈழ நாட்டிலே இருக்கின்ற மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, யாழ்ப்பாணம், வன்னி பிராந்தியங்களில் இருக்கின்ற திருக்கோவில்களுக்கு இவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த புராண படிப்பை தொடர வேண்டும். இந்திரராகி பார்மேல் இன்பமுற்றி இனிதுமாவி சிந்தையில் நினைத்த முத்தி சிவகதி அதனைச் சேர்வர் அந்தமில் அவனர்தங்கள் அடல்கட முனித்த செவ்வேள் கந்தவேள் புராணம் தன்னை காதலித்து ஒதுவரே. கந்த புராணத்தினுடைய நூற்பயன் பண்டிதமணி கணவதை பிள்ளை அவர்கள் சொன்னார்கள், யாழ்ப்பாணத்திலே பட்டி தொட்டி எல்லாம் கந்த புராண படிப்பறிவில்லாத பாமர மக்களுக்கு கூட செவி வழியாக கந்த புராணம் கேட்டு கேட்டு பயன் பெற்றார்கள். இன்றைக்கு எல்லாருக்கும் எழுத்தறிவு உண்டு. பெரிய புராணத்தை யார் படிக்கிறார்கள்? கந்த புராணத்தை யார் படிக்கிறார்கள்? திருவாத ஊரடிகள் புராணத்தை யார் தேடுகிறார்கள்? திருவிளையாடற் புராணத்தை யார் இன்றைக்கு உரை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்? எல்லாமே கஷ்டம். இப்பொழுது எங்களுடைய தேவஸ்தானத்திலே திருவிளையாடற் புராணத்தை மறுபதிப்பு செய்கின்றோம். மாக்கா வேட்புள்ளையினுடைய உரையோடு இப்பொழுது அச்சிலே ஏற்றி கொண்டிருக்கின்றோம். என்னால் இயன்றவரை 12 திருமுறைகளையும் எங்கள் தேவஸ்தானத்தாலே வெளியிட்டு இலவசமாக இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதிலே பெரிய புராணத்தை 4.5 வருடங்களாக நாங்கள் பதிப்பிக்க காலம் எடுத்தது. ஏனென்றால்
பெரும் சொத்து, அதுல எழுத்து பிழைகள் எல்லாம் பார்த்து மிக கஷ்டப்பட்டு எத்தனையோ பெரியவர்களுடைய ஆராய்ந்துதான் பெரிய புராணத்தை அச்சேற்றினோம். எனவே எத்தனையோ நல்ல காரியங்கள் எல்லாம் இருக்கின்றது. நாங்கள் பெரிய புராணத்தை எங்கள் தேவஸ்தானத்தாலே சென்ற ஆண்டுதான் அந்த பணி நிறைவுற்றது. அச்சிட்டு பெரிய வேலையை செய்தோம். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த பெரிய புராணத்துக்கு மதிப்பு கொடுத்து சைவ முன்னேற்ற சங்கம் இந்த அளவு தூரம் இவ்வளவு இந்த நிகழ்ச்சியை நடாத்துவது என்பது எங்கேயோ நல்ல ஆத்மாக்கள் இப்படி இருக்கின்றது என்கின்ற ஒரு திருப்தியோடு என்னுடைய இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல பரம்பொருள், எங்கு நிறைந்திருக்கின்ற சிவ பரம்பொருள் எங்கள் இனத்துக்கு ஒரு விடிவை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கின்ற இந்த கொரோனா என்கின்ற கொடிய நோயிலே இருந்து உலகம் முழுவதும் விடிவு பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். உண்மையிலே நான் சென்ற ஏப்ரல் மாதம் இங்கிலாந்துக்கு வருவதற்கு ஆயத்தங்கள் செய்திருந்தேன். விசா எல்லாம் எடுத்திருந்தேன். மார்ச் மாதம் நான் இங்கே லண்டன்ல இருக்கின்ற திருமுறை ஓதுவார், லண்டன் சிவன் கோவில் திருமுறை ஓதுவாருடைய அழைப்பிலே திருமுறை மாநாட்டிலே சிதம்பரத்திலே பங்கு பெற்ற போயிருந்த போதுதான் கொரோனா ஆரம்பித்தது. கஷ்டப்பட்டு இலங்கை வந்து சேர்ந்து 2 வருஷமாக ஒரு நாட்டுக்கு போகவில்லை. இன்றைய சூழல் அப்படியாகிவிட்டது, உங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய பணிகள் எல்லாம் எந்த விதமான குறையும் இல்லாமல் நடைபெறுவதற்கு புலம்பெயர் தேசங்களிலே இருப்பவர்கள் செய்திருந்த தொண்டினாலே ஒரு குறையும் இல்லை. இப்பொழுது கீரிமலை நகுலேஸ்வரத்திலே மேற்கு வீதியிலே ஒரு பெரிய பணி, சிவபூமி முதியோர் ஆச்சிரமம் என்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கட்டிட வேலைகள் யாவும் பூர்த்தியாகி இப்பொழுது வர்ண பூச்சு வேலை நடைபெறுகிறது. இன்னும் ஒரு சில மாதங்களிலே அங்கே திறக்க இருக்கின்றோம். இது இந்த பணியிலும் லண்டனிலே வாழ்கின்றவர்கள் பலர் பங்கு பெற்று இருக்கிறார்கள். எல்லாமே இறை சித்தம் என்று கூறி எல்லோருக்கும் நன்றி கூறி இங்கே உங்கள் திருமுகங்களை காணுகின்ற போது மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் என்னுடைய நேரே வந்து நான் வணக்கம் செலுத்துவதாக நினையுங்கள். என்னை லண்டனுக்கு முதல் அழைத்து அறிமுகம் செய்த சச்சி அண்ணன் இங்கே இருக்கிறார். அதுதான் முதல் லண்டனுக்கு என்னை அழைத்தார்கள். அவர்களுடைய அறிமுகம் லண்டன்லே முதல் முறையே அவர்கள் எனக்கு சொன்னார்கள், லண்டன் சைவ முன்னேற்ற சங்கத்திலே பேச வேண்டும் என்று ராமநாதன் அண்ணன் அவர்கள் என்னை அழைத்து கொண்டு போய் பேச வைத்தார்கள். திரு பாலசிங்கம், எல்லாரும் என்னுடைய அன்புக்குரியவர்கள் எல்லாரையும் இங்கே காணுகிறேன். எல்லாரையும் காணுகின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த பணிகள், இந்த சிறப்புகள் எல்லாம் நீங்கள் திருத்தொண்டர் புராணத்தோடு உங்களுடைய சமய சொற்பொழிவை முடித்து கொள்ளாமல் இன்னும் சமய தலையங்கங்களிலே 72 பேச்சாளர்கள் பேசியிருக்கிறார்கள் என்றால் அது பெருமைக்குரிய விஷயம். இங்கே சங்கர நாராயணன் இந்தியாவில் இருக்கின்ற பெரியவர் இங்கே காணுகிறேன். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்களுடைய திருவாசக அரண்மனை எல்லாம் பார்த்தவர். அப்படியானவர்கள் எல்லாம் இந்த சைவ முன்னேற்ற சங்கத்தினூடாக பேச்சு கேட்க இருப்பதே ஒரு பெருமை. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி, மிகவும் நன்றி. அருமையான பேச்சு. நான் நேரம் கருதி நீங்கள் கூறிய சங்கரன் ஐயா அவர்களையே அழைக்கின்றேன். இன்றைய உரைக்கு மகுவரை கூறுமாறு திரு முனைவர் திரு சங்கரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான ஒரு ஆன்மீக உரையை ஐயா ஆறு திருமுருகன் அவர்களுடைய திருவாயிலே இருந்து கேட்டு நாம் இன்புற்றிருக்கின்றோம். ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல மாணிக்கவாசகருக்கு திருப்பெருந்துறையை சிவபெருமான் காட்டி அருளினார். செந்தலல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று திருவாசகத்திலே சிவபெருமான் தான் அந்த திருக்கோயிலை காட்டினார் என்பதை சொன்னார். எப்படி சிவபெருமான் மாணிவாசக பெருந்தகைக்கு திருப்பெருந்துறையை காட்டி அருளினானோ அதே போல நாவற்குழியிலே இன்னொரு திருப்பெருந்துறையை ஐயா ஆறு திருமுருகன் அவர்கள் அழைத்து சென்று எனக்கு காட்டினார்கள்.
எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அகில இலங்கை இந்து மாமன்றத்தினுடைய அமரர் கைலாய பிள்ளை அவர்களுடைய நினைவு பேருரை நிகழ்த்த சென்றிருந்த போது ஆறு திருமுருகன் ஐயாவை அப்பொழுதுதான் முதலாவதாக சந்திக்கிறேன். அவரோடு சேர்ந்து அந்த நிகழ்விலே நானும் உரை நிகழ்த்துகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கு அடுத்த ஆண்டே நான் திருக்கேதீஸ்வரத்திலே ஒரு சிவராத்திரி விழாவுக்காக பேசுவதற்கு செல்லுகிற போது வைத்தீஸ்வர குருக்களையா, இந்த பக்கத்துல ஒரு முக்கியமான இடம் இருக்கு, பார்த்துட்டு போவோமேன்னாரு. நான் சொன்னேன், போறது நேரம் ஆயிடுச்சு, திருக்கேதீஸ்வரம் இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்குது, நாம இன்னொரு தடவை பார்ப்போமேன்னு. இல்ல இன்னொரு தடவை சந்தர்ப்பம் கிடைக்காது, வாங்கன்னு கூட்டிட்டு போனாரு. அங்கே போனதுதான் நாவற்குழியிலே உள்ள திருக்கேதீஸ்வரம் செல்லுகிற வழியிலே நாவற்குழியிலே இறங்கி, அன்னைக்கு சிவராத்திரி நல்லா ஞாபகம் இருக்கு, ஏன்னா சிவராத்திரி சொற்பொழிக்கு தான் போயிட்டு இருக்கோம். அப்ப ஐயா அவர்களுடைய வெள்ளை சீருடை அணிந்து நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கண்ணப்பன் திருக்காலத்திலே எப்படி இறைவனை தானே அபிஷேகம் பண்ணி வழிபட்டாரோ, சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், சிவ பூஜையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதை காட்டுகிற விதத்திலே சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் குடங்குடமாக நீரை சுமந்து சென்று அந்த நாவற்குழியினுடைய திருவாசக அரண்மனையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிவலிங்க திருமேனிகளுக்கெல்லாம் அபிஷேகம் செய்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டேன். சிவராத்திரியில அவ்வளவு வேலை இருந்தாலும் பொறுமையோடு என்னை அழைத்து சென்று அந்த பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அருமையான அந்த திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கு முருகார், அதையெல்லாம் காட்டி கொண்டு வந்து அதற்கு சிகரம் வைத்தது போல உலக மொழிகளில் 11 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு திருவாசகத்தை, எனக்கு தெரிந்து உலகத்திலேயே நாவற்குழி திருவாசக அரண்மனையில் மட்டும்தான் 11 மொழிகளில் சிவபுராணம் மிகச் செம்மையாக அற்புதமாக, அவ்வளவு திருவாசகத்தினுடைய 658 பாடல்களும் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக சிவபுராணம் 11 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு பதிக்கப்பட்ட அந்த காட்சியை பார்க்கிற போது உண்மையிலேயே சிவபெருமான் மற்றும் ஒரு மணிவாசகரை ஈழ மண்ணுக்கு அனுப்பி தந்திருக்கிறார் என்றுதான் நான் அப்பொழுது நினைத்தேன். அவ்வளவு அற்புதமான தொண்டுகள், அவருடைய சேவையெல்லாம் எப்படிப்பட்டதுன்னு அவருடைய சீடர் கஜேந்திரா ஒரு நீல பட்டியல். நம்ம சூரிப்பிள்ளை ஐயா நாங்களாம் அதிகமா பேசினா அவரு ஐயா டைம் ஆயிடுச்சுன்னு ஞாபகப்படுத்துறதுக்காக வருவாரு. ஆனால் அவரே டயத்தை மறந்து 1/4 மணி நேரத்துக்கும் மேலாக ஒரு பெரிய முன்னுரையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ரொம்ப வியப்பான ஒரு இது. ரொம்ப அருமையாக இசைஞானியார் புராணத்தை தற்கால விஞ்ஞானத்தோடு கலந்து, அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. கருவிலே கருவுற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் என்ன நினைவிலே இருக்கிறார்களோ அது அந்த குழந்தைகளை பாதிக்கும். இப்ப நீங்க கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் இங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா அவங்க சொல்றது, தமிழ் சினிமா எல்லாம் பாத்துறாதீங்க, குழந்தை ஒழுங்கா பிறக்காது, என்ன திகில் படத்தை பாத்துறாதீங்க, கர்ப்பம் கலைஞ்சிரும். இது சயின்ஸ். ஆறு திருமுருகன் ஐயா சொன்னது 100க்கு 100 உண்மை, 100க்கு 150% உண்மை. நீங்க இதுக்கு மகாபாரத்திலே இது இருக்கு. இப்ப சக்களத்தி புள்ள பெத்துக்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே, தர்மபுத்திரம் பிறந்துட்டான் குந்தி தேவிக்குன்னு தெரிஞ்ச உடனே, நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த காந்தாரி பொறாமை உணர்ச்சியோடு அம்மி குழவியை எடுத்து அடி வயித்துல இடிச்சுக்கிட்டான். இடிச்சதுனால உள்ள இருந்த கரு 100 துண்டா செதஞ்சு 100 குழந்தைகள், அந்த 100 துண்டங்கள்ல இருந்து 100 குழந்தைகள் வந்தாங்க. அவங்கதான் கௌரவர்கள். ஒரு தாய் கர்ப்ப காலத்தில் பொறாமையோடு அந்த வயிற்றை இடிச்சுக்கிட்டதுனால பிறந்த 100 குழந்தைகளும் பொறாமையிலே பொங்கி செத்தாங்க. இது வரலாறு. இது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதை ஒருவன் எழுதியிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய எண்ணம் கருவிலே இருக்கக்கூடிய ஒரு தாயினுடைய எண்ணத்தினுடைய அதிர்வலைகள் பிறக்கக்கூடிய குழந்தையை பாதிக்கும் என்கிற அறிவு நமக்கு முன்னாலேயே இருந்திருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. எனக்கு இசைஞானியாரை படிக்கிற போதெல்லாம் ஒரு பாட்டு தான், அந்த ஒரு பாட்டை அழகான செந்தமிழிலே அவர்கள் 1 மணி நேரத்தினுடைய நிறைவு சொற்பொழிவாக அவர்கள் நிகழ்த்தினார்கள். எனக்கு அதை படிக்கிற போது அந்த பாட்டு, அந்த ஒரு பாட்டிலே எனக்கு ரொம்ப ஒரு நெருடலான ஒரே ஒரு வார்த்தை என்ன என்றால், இலியா குளம்.
இலியா குலம் என்கிற வார்த்தையை ஏன் சேக்கிழார் பெருமான் பயன்படுத்துகிறார் என்பது எனக்கு ஒரு நெருடலான இது. ஏன்னா நான் பெரிய புராணத்தை PhD பெரிய புராணத்துல தான் பண்ணேன், டாக்டரேட்டு. அப்ப எனக்கு இந்த ஐடியாலாம், இந்த மாதிரி ஐடியாக்கெல்லாம் தோணுச்சு. இலியா குலம்னு இப்போ கல்யாணத்துக்கு போய் வாழ்த்தணும்னா 2 பேரும் சேர்ந்து வாழுங்கன்னு வாழ்த்தலாம், 2 பேரும் பிரியாம வாழுங்கன்னு வாழ்த்தலாமா? இளங்கோவடிகள் அதை செஞ்சாரு. காதலர் பிரியாமல் கவகு கை நெகிழாமல், சிலப்பதிகாரத்தை. அதனால அந்த வாழ்க்கை பிரிஞ்சே போச்சு. அதனால நீங்க உயர்ந்த குலம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் இலியா குலம் என்று சொன்னால், இலியா குலத்திலே பிறந்த இசைஞானியாருடைய மணிவயிற்றிலே பிறந்த குழந்தை ஒரு இழிந்த குலத்தைச் சேர்ந்த அல்லது இழிவுபடுத்தப்பட்ட குலத்தைச் சேர்ந்த ஒரு பதிலார் குலத்திலே பிறந்த ஒரு பெண்ணை மணக்கப் போகிறார் என்பதை ஒரு சூசகமாக சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்லி காட்டுகிறார். 4 வகை வர்ண பேதங்கள் உச்சத்திலே இருந்த காலம் அது. அந்தணர்கள், அரசர்கள், வைசியர்கள், வேளாளரும் வைசியரோடு அடங்கிடுவாங்க. அப்போ அந்தணர்கள், அரசர்கள், வைசியர், சூத்திரர், இந்த 4க்கும் ஒரு முடிச்சு போட்டு ஒரு நாடகத்தை நடத்தினான் சிவபெருமான். அந்த நாடகத்துக்கு அவன் அமைத்து கொடுத்த மேடைதான் மாதரசி இசைஞானியாருடைய மணிவயிறு. நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் செல்வ செழிப்பு தங்கத்துல அரங்கான் போட்டிருந்தார் சுந்தரர். அப்போ ஒரு வசதியான குடும்பத்துலதான் இருந்திருக்கிறாரு. 3 வயசு வரைக்கும் தான் அம்மா கூட இருந்தாரு. இசைஞானியாரோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருந்தது 3 வயசு வரைக்கும் தான். 3 வயதிலே சிறுதேர் உருட்டுகிற பருவத்திலே அரச குலத்துக்கு போயிட்டாரு. அப்ப 4 வகை வர்ணங்களையும் ஒரு முடிச்சு போட்டான் சிவபெருமான். ஆதி சைவ குலத்திலே அந்தணர் வகுப்பிலே பிறந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அரச குலத்திலே வளர்ந்து வைசிய குலத்திலே ஒரு பொண்ணை கட்டினார். சூத்திர குலம் என்று சொல்லக்கூடிய கலியர் குலத்திலே பதிலார் குலத்திலே இன்னொரு பொண்ணை கட்டினார். 4மே முடிச்சு போட்டார் சிவபெருமான். அதே மாதிரி இசைஞானியார் இல்லை என்று சொன்னால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லை, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லை என்றால் திருத்தொண்ட தொகை இல்லை, திருத்தொண்ட தொகை இல்லை என்றால் திருத்தொண்ட திருவந்தாதி இல்லை, திருத்தொண்ட திருவந்தாதி இல்லை என்றால் பெரிய புராணம் இல்லை, பெரிய புராணம் இல்லை என்றால் ஜூம் மீட்டிங் இல்லை. இதனாலதான் சேக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதரித்த ஊரான திருநாவலூரை திருநகர சிறப்பிலே சொல்லாமல் இசைஞானியார் பிறந்த ஊரை சொன்னார். ஏனென்றால் காப்பிய தலைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவர் பிறந்த ஊர் திருநாவலூர், அதைத்தான் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அதை சொல்லாமல் திருவார்னா அது அந்த தாய்மையினுடைய வாசம். அவருடைய இசைஞானியார் தான் அந்த குலத்தினுடைய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாற்றினுடைய தொடக்கம் என்கிற காரணத்தினால் அதே மாதிரி திருத்தொண்ட தொகையும் அதே திருவாரூரிலே வைத்துதான் சிவபெருமான் அரங்கேற்ற செய்தார். பெரிய புராணத்திலே நம்ம சூரியபிள்ளை ஐயா, பாலசிங்கம் ஐயா முதல்ல ஆரம்பத்தில் குறிப்பிட்டாங்க, பெரிய புராணம் மரபுகளை சில இடங்களில் மீறி இருக்குது. சில இடங்கள் இல்ல, நான் எண்ணி வச்சிருக்கேன், 120 இடங்களிலே மரபுகளை மீறவில்லை, மரபுகளை உடைத்து தகர்த்திருக்கிறார் சேக்கிழார் பெருமான். நீங்க யோசிச்சு பாருங்க, சிவகோசிரியார் இவர் புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியர் இதே அந்தன குலம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அந்தனர் குலம். ஆனால் ஒரு அந்தனர் குலத்தை சேர்ந்தவர் ஒரு அந்தனர் குலத்தோடு சேர்க்கிற அந்த மரபு வழிபட்ட திருமணத்தை சிவபெருமான் தடுத்து நிறுத்தி மரபை உடைத்து ஒரு பதிலார் குலத்து பெண்ணையும் ஒரு வேளாளர் குலத்து பெண்ணையும் அவரே கட்டி வைக்கிறார் என்று சொன்னால், இது போன்ற ஒரு சமய புரட்சியை, ஒரு சமுதாய புரட்சியை, ஏன் இன்றைக்கு 63 நாயன்மார்களை வழிபடுகிறோமே, அதில் 7 பேர் தலித்தின மக்கள், பட்டியலின மக்கள், தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த மக்களை கோயிலுக்குள்ளேயே வரவிடாத அந்த ஜாதியை கோயிலுக்குள்ளேயே வைத்து கும்பிட வைத்த ஒரு மாபெரும் புரட்சியை சேக்கிழார் பெருமான் செய்திருக்கிறார் என்று சொன்னால், ஐயா ஆறு திருமகன் அவர்கள் போன்றவர்கள் இன்னும் நிறைய இந்த பற்றி நிறைய சொன்னா, ஏன்னா இந்த சைவ உலகத்துக்கு நிறைய ஆக்கப்பூர்வமான தகவல்கள் கிடைக்கும். ஐயா அவர்களுக்கு, அவர்களுடைய தொண்டுக்கு நான் சிறியவன், நான் அதிகமா அவரை பாராட்ட முடியாது, அவரை நான் வணங்குகிறேன். அவருடைய தொண்டு ஆன்மீக தொண்டும் சமய பணியும் சமுதாய பணியும்
சேக்கிலார் பெருமானுடைய 2 கண்களாக இருந்தவை. அந்த இரண்டு பணிகளையும் சேக்கிலார் பெருமானுடைய வழியிலே இருந்து ஆறு திருமுருகன் ஐயா அருமையான அந்த ஈழ மண்ணிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஈழம் இன்னும் சிவபூமி என்கிற அடையாளத்தை ஆறு திருமுருகன் அவர்களை போன்ற சிலர் தான் இன்னும் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து வருகின்ற சைவ முன்னேற்ற சங்கத்தை சார்ந்த பெருமக்களுக்கும் இந்த இணையதளத்திலே இருந்து இதையெல்லாம் கேட்டு ரசித்த அனைவருக்கும், அதே மாதிரி அருமையான புராண பாடலை பாடிய குழந்தைக்கும் இங்கே இது நிறைவுக்கு வருகிறது என்கிற போது கொஞ்சம் நெஞ்சத்திலே வருத்தம் தான் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு முடிவு இன்னொரு ஆரம்பத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக தொடங்குவோம் என்று சொல்லி ஐயா ஆறு திருமுருகன் அவர்களை மீண்டும் பணிந்து வணங்கி, அருமையா போன வாரம் உங்களுடைய சிஷ்ய பிள்ளை தந்தையை பத்தி பேசினார், கல்முனை கஜேந்திரா. அப்பவுமே நாங்க நினைச்சோம், மாணவனே இப்படி பேசினார்னா வாத்தியார் எப்படி பேசுவாரு, என்ன மாணவனே அப்படி பேசினா வாத்தியார் எப்படி பேசுவார்னு நினைச்சோம். நீங்க பலபடிகள் உயர்ந்து ரொம்ப அருமையான உரையை நிகழ்த்தி இருக்கிறீர்கள். எனக்கு அது நெஞ்சம் நிகழ நான் மீண்டும் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். இந்த அவையிலே இணைந்து இதை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நன்றி ஐயா, நன்றி. அனைத்து மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்வரை கூறி எம்மை மகிழ்த்த முனைவர் சங்கரன் ஐயாவுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு பிரித்தானிய சமூகத்தின் சார்பாக நன்றி வரை கூற முனைகின்றேன். முதலில் இன்று இலங்கையில் யாருக்கு நேரம் இல்லைன்னு கேட்டால் முதலாவது ஆளாக அந்த லிஸ்டர் போட வேண்டிய ஆர்தனம் ஐயா அவர்கள் தான். நான் இன்றைக்கு 7 தரம் தொலைபேசியில் அழைத்து ஒரு மனதில் ஒரு பயம் என்ன கேட்டால், போன முறை ஒரு அசம்பாவிதமான மாதிரி அந்த வாயிலார பற்றி பேச கேட்கிற வாய்ப்பு கிடையாது போய்விட்டது. ஆகவே 4:50 4:40க்கும் ஒரு தொலைபேசி மூலம் இவரை அழைத்து அவர் குரலை கேட்டார் பிறகுதான் நான் சற்று நிம்மதியாக இருந்தேன். இதற்கு காரணம், இங்கே 72 வீடுகளில் ஐயா 100 இல்லங்கள் 100 இல்லங்கள் இருந்து உங்கள் பேச்சை பல நேரம் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று இருக்கின்றார்கள். 120 இல்லத்துக்கு எங்களும் வழி இல்லை. இந்த 100 இல்லங்கள் இருந்து ஒரு ஆள் வலிக்கிட்டால் தான் அவர்களுக்கு வரலாம். இந்த இணையதளத்தின் இதிலே 100 இல்லங்கள் தான் பங்கு பெற்றலாம். அந்த 100 இல்லங்களிலும் நிறைவாக கிட்டத்தட்ட 140 பேர், சில இல்லங்களிலே 2 பேர் இருந்திருக்கின்றார்கள். அனைவரும் உங்கள் பேச்சை கேட்டு மகிழ்ந்தார்கள் ஐயா, மிகவும் நன்றி. திரு பாலசிங்கம் அவர்கள் இவருடைய பல நல்ல பணிகளை சொன்னார்கள், இப்பொழுது சங்கரன் சொன்னார்கள். இதைவிட நானும் எனது பெருமையை சொல்லத்தான் வேணும். தெல்லிப்பிள்ளையை பற்றி, நானும் தெல்லிப்பிள்ளையை சேர்ந்தவன். தெல்லிப்பிள்ளை துர்காதி அம்மன் ஆலயத்திற்கு ஒரு காலத்தில் ஒரு கோபுரம், அது எங்கள் சிவத்தமிழ் செல்வி அம்மா என்ற காலத்தில். ஐயாவின் காலத்தில் கோயிலுக்கு 4 வாசலில் 4 கோபுரம். அது மாத்திரமல்ல, வருங்காலத்தில் கோவிட் முடிந்து நாங்கள் எல்லாம் இலங்கைக்கு அடுத்த முறை வரும் பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கேசுந்தர வழியாக நான் எனது கிராமம் பெண்ணாலைக்கோ போகும் பொழுது அதில் காரை நிப்பாட்டி அந்த பிரமாண்டமான ராஜகோபுரத்தை காணுகின்ற பாக்கியம் பெற இருக்கின்றோம். அதற்கு அத்தவர வைபவமெல்லாம் நிறைவேற்றி அந்த வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றார். அந்த மிகப்பெரிய பணி கீழ்வழி நாளில் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜகோபுரம் அல்லது மாற்று சாமிகளுக்கு எப்படி ஒரு ராஜகோபுரம் இருக்கிறது போல எங்கள் தெல்லிப்பள்ளை துர்காம்மனுக்கும் ஒரு ராஜகோபுரம் காங்கேசுந்தர வீதியில் அமைய இருக்கின்றது. அந்த பணியை ஆரம்பித்து விட்டார் ஐயா அவர்கள். அவர் முடிப்பார், அதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று கூறலாம். இது மாத்திரமல்ல, சில மாதங்களுக்கு முன்பு மயிலிட்டி கிராமத்திலே கந்தபுராண ஆச்சிரமம், இப்பொழுது கீரிமலையிலே சிவபூமி சார்பாக முதியோர் ஆச்சிரமம் என்று பல பணிகள் எண்ணிக்கொண்டே போகலாம். ஆகவே இந்த பணிகளுக்கு சைமண்டை சங்கமும் ஒரு சிறு ஒத்துழைப்பு, ஒரு 5 வீதம்னு சொல்லக்கூட, நாங்கள் அதுக்கு மேல நாங்கள் பெருமை கொள்ள கூடாது. அவர் உலகளாவிய விதத்தில் எல்லாரையும் அணைத்து அவரிடம் படித்த பழைய மாணவர்கள் அப்படி பல எத்தனையோ வகையால அவரை நம்பி அவரிடம் ஒன்றை ஒப்படைத்தால் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையிலே உலகம் போர் மக்கள் அனைவரும்
பல பணிகளை அவரிடம் கொடுத்து செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்படிய பெருமகனார் இன்று இந்த உரையாட்சிமைக்கு இங்கிருக்கின்ற இந்த 100 இல்லங்கள் சார்பாகவும் பிரித்தானிய சமூகத்தின் சார்பாகவும் மனம்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்து இந்த வளமை போல இந்த தொடக்க உரையாற்றிய எங்கள் சங்க தலைவர் திரு தர்மராமேந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து அறிமுகம் செய்து வைத்த எமது சங்க காப்பாளர் திரு சூரிப்பிள்ளை பாலசிங்கம் அவர்களுக்கு நான் சங்கத்தின் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு, நாங்கள் கடந்த ஒவ்வொரு செக்குலருடைய இந்த திருத்தொண்டர் வயதுக்கு முன்பு எமது நால்வர் தமிழ் கல்வி நிலைய மாணவ மாணவிகள் திருப்புராணம் பாடி இதை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். அது மிகவும் ஒரு சிறப்பான இருக்கின்றது. ஆகவே அந்த பிள்ளைகளை பழக்குகின்ற அந்த தேவாரங்களை கொடுத்து கிடைக்கின்ற ஆசிரியர்கள், அந்த பாடசாலையின் தலைமை ஆசிரியர் திரு சதாசிவம் ஆனந்தியார் அவர்கள், அவருடைய பெற்றோர்கள் அவர்களுக்கும் மிகவும் நன்றி குறிக்கின்றோம். அதே போல கடந்த 6 மாதங்களாக அல்லது 7 மாதங்கள் சொல்லலாம், இந்த பிரயாணத்திலே தன்னை உட்படுத்தியிருக்கின்ற அன்புக்குரிய பேரரசன் முனைவர் சங்கரான ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை குறிக்கின்றோம். இதை விட இன்று நீங்கள் இங்கே நிறைவாக இருந்து இந்த பேச்சை கேட்டீர்கள், மிகவும் மகிழ்ச்சி. சங்கராய கூறிய போல அடுத்த வாரம் இந்த பேச்சு பூர்த்தியாக இருக்கின்றது. வெள்ளானை செருக்கம் என்ற இதோடு நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். கடந்த 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2020ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 36 வாரங்களுக்கு முன்பு எமது செம்மரசர் ஆலயத்தில் வைத்து பெரிய புராணம் உதயம் என்ற நிகழ்வுடன் இந்த நிகழ்வை ஆரம்பித்தோம். நாங்கள் வளமையாக கடந்த 6 சுற்றுகளில் இந்த பெரிய புராணம் அந்த கோயிலில் தான் பாடப்பட்டது. எமது ஆலயம் மேலே இருக்கும் பொழுதும் கீழே இருக்கும் பொழுதும் மற்றும் சில ஆலயங்கள் தான் நடைபெற்றது. இம்முறை மாத்திருந்தான் இந்த இணையதளம் மூலம் செய்கின்றோம். ஆனால் இந்த நிகழ்வு முழுமையாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை எமது செம்பரசு ஆலயத்தில் நடைபெறுகின்றது. வளமையான நேரத்திற்கு பற்றி திரு ரவீந்திரன் உங்களுக்கு சொல்லுவார்கள். அன்று வெள்ளானை செருக்கம் இந்த வெள்ளாட்டை இதை ஆரம்பித்து வைத்த அன்புக்குரிய திரு சதாசிவ வந்தவர்களே நிறைவும் செய்து வைக்கின்ற வெள்ளானை செருக்கத்தை பாடி, அந்த வரலாறு அங்கே இருந்து அந்த கோயிலிருந்து நீங்கள் ஜூம் மூலம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அங்கே அந்த அந்த பேச்சு உரை ஒரு வீட்டு அல்லது என்று இல்லாமல் ஆலயத்திலேயே நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வை தொடர்ந்து சுந்தரமுத்த சுவாமிகளை நாங்கள் அந்த வீதி வழியை கொண்டு எங்கள் ஆலய உள்வீதியில் கொண்டு அவரை திருக்கையாலயத்துக்கு அனுப்புகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு, அதைத் தொடர்ந்து வருகின்ற திங்கட்கிழமை 17ஆம் தேதி இதுவரை பேசிய 72 பேச்சாளர்கள் அந்த சான்றோர்களை பாராட்டும் வகையிலே ஒரு பாராட்டு விழாவும் ஒரு இந்த நிறைவு விழாவாக இருக்கின்றது. அதிலே ஒரு சிறப்பு பட்டிமன்றம் எமது ஆசான் சங்கராய தலைமையிலே இருக்கின்றது. இதை பற்றிய நிகழை தெரிவன் கூறிக்கொண்டு, மீண்டும் ஒருமுறை திரு ஆனந்தன் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். சமண சங்கத்தோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அம்மாவின் காலத்திலிருந்து சமண சங்கத்தோடு உங்கள் ஆலயத்திற்கும் இந்த தொடர்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, நிறைவாக இந்த உலகிற்கு உங்களை அளித்த உங்கள் அம்மைக்கும் அப்பனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம் என்று கூறிக்கொண்டு, திரு ரவீந்திரநாத் அவர்களே, நீங்கள் உங்கள் கூட்டு பிரார்த்தனையை ஆரம்பிக்கலாம். இங்கே இருக்கின்ற நீங்கள் அனைவரும் திரு ஆனந்தன் பேச ஆசைப்படுகிறீர்கள். ஆக இப்பொழுது ஒரு 2 நிமிஷம் வேணுமென்றுக்கா நீங்கள் எல்லாரும் அவர் முகத்தை பார்த்து நீங்களும் பார்க்கலாம். ரவீந்திரதாஸ் ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம்